वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत बाहवदं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम राम हरे हरे। हरे कृष्णा माता जी। लंकयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेति प्रीतं च श्रीचैतन्यं नमामि तम्। हरे कृष्णा हरे कृष्णा माता जी। हरे कृष्ण हरे कृष्ण माता जी। हरे हरे कृष्ण माता जी। हरे कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण माता जी। नमस्कार माता जी। नमस्कारं सम्पूर्ण माताजी नमस्कारं। वेलकम ऑल। ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயம் அசுரனான ஹிரண்யாட்சனை கொல்லுதல். நம்ம சனிக்கிழமை ஹிரண்யாட்சனுடைய வதம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூ பண்ண போறோம். மயா யதானுக்தம் அவாதீதே ஹரேஹி கிருதாவதாரஸ்ய சுமித்ரசேஷ்டிதம் யதா ஹிரண்யாக்ஷ உதார விக்ரமோ மகாமிருதே கிரீடனவன் நிராகிருதக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. மைத்ரேயர் தொடர்ந்தார். என் அன்பான விதுரனே, பரமபுருஷ பகவான் முதலில் காட்டுப்பன்றி அவதாரமாக இறங்கி வந்து ஈடு இணையற்ற வல்லமை பெற்ற அசுரனை ஒரு விளையாட்டு பொருள் போல கருதி கொன்றார் என்பதை நான் உனக்கு விளக்கினேன். நான் என் முன்னோரான ஆன்மீக குருவிடமிருந்து கேட்ட வண்ணமே இது என்னால் வர்ணிக்கப்பட்டுள்ளது. மயா யதானூக்தம் நான் நானா சொல்லல. இந்த கதைய, இந்த வர்ணனைகளை நான் எப்படி சொல்றேன்? என்னுடைய ஆன்மீக குருவிட்ட இருந்து நான் கேட்டபடி நான் இதை உனக்கு விளக்கி சொல்லியிருக்கேன். இதுதான் சீட பரம்பரை. நம்ம இதை பல தடவை பார்க்கிறோம். சீட பரம்பரைனா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பல தடவை விவாதிக்கிறோம். சோ சீட பரம்பரை இல்லைன்னா என்ன ஆகும்? சீட பரம்பரையில வராம நம்ம நம்ம இஷ்டத்துக்கு பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, ஓப்பனா சொல்லணும்னா, ஒரு லட்டு கோபால் வீடியோ போட்டிருந்தாங்க. லட்டு கோபாலை தூக்கி மடியில வச்சுக்கிறது, லட்டு கோபால ட்ரெஸ்ஸை இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு, இது இது என்ன மாதிரியான, எனக்கு தெரியாது அது யாரு, அவங்களுடைய பாவம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா பிரபுபாதர் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கல. இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க நாம மனம் சஞ்சலப்பட்டு போவோமே தவிர நமக்கு எந்த பக்தியும் கிடைக்க போறது இல்லை.
தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நானும் 1000 தடவை சொல்றேன், பிரபுபாதருடைய உபதேசங்களை தவிர வேற எதையும் போடாதீங்க அப்படின்னு சொல்றேன். நான் அதுக்காக தான் ராத்திரி 10 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, நேற்று எனக்கு நல்ல ஃபீவர், அதனால நான் தூங்கல. பரவாயில்லன்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ண மகாராஜ் வந்து எப்படி டேட்டி ஒர்ஷிப் பண்றாரு, அது வந்து அவரோட பர்சனல் டேட்டிஸ், அது கோவில் கிடையாது. அவர் வீட்டுல அவர் பர்சனலா ஒர்ஷிப் பண்ற டேட்டிஸ். எப்படி ஒர்ஷிப் பண்ற, எவ்வளவு வயசு அவருக்கு, அவருக்கு இல்லாத பகவத் பிரேமை யாருக்காவது இருக்க முடியுமா? அவர் வந்து அவருடைய தூக்கத்துல கூட பகவானுக்கு சாமரம் வீசிட்டு இருப்பார். அவருடைய கைகள் வந்து பகவானுக்கு சாமரம் வீசிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் வந்து விக்கிரக வழிபாட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தவர். இறக்கும் தருவாயில கூட அவர் கை வந்து அவருக்கு சாமரம் வீசிட்டு இருந்தது பகவானுக்கு. பேர்பட்ட ஒரு ஒரு உன்னதமான ஒரு பிரபுபாதருடைய அந்த இதுல வந்துட்டு பிரபுபாதரை பத்தி புரிஞ்சுக்காம சகஜர்கள் ஆயிடுவோம். ரொம்ப சீக்கிரம் சகஜர்கள் ஆயிடுவோம். இந்த மாதிரிலாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். சகஜியருக்கும் இதுக்கும் இதுதான் வித்தியாசம். பிரேமைக்கும் சகஜியர்களுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா பிரபுபாதர் எங்கேயுமே அந்த மாதிரி நம்மள நடந்துக்க சொல்லல. கீர்த்தன்ல ஆடுங்க, பாடுங்க, கீர்த்தன்ல எப்படி வேணா ஆடி பாடி பகவானுக்கு வந்து அன்பா சேவை செய்யுங்க, எத்தனை அன்போட வேணா சேவை செய்யுங்க. ஆனா எல்லாத்துக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்கு. சட்டத்திட்டங்களை மதிக்காம நம்ம ஏதோ பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகத்தை பொம்மை மாதிரி நினைச்சோம் அப்படின்னாக்க யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். நாம தான் நஷ்டப்படுவோம். பக்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நமக்கு பக்தி எல்லாம் ஒண்ணும் வராது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சோ நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி உங்கள சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனா இது பிரபுபாதர் காட்டின வழிமுறை. பிரபுபாதர் டயத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரபுபாதர் அவருடைய பக்தர்களை சிஷ்யர்களை கூட்டிட்டு இந்தியாவுக்கு வந்த போது நிறைய பிரபுபாதருடைய ஆன்மீக சகோதரர்களே என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்க குருவை விட நாங்க இன்னும் நல்ல ராதாகிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் உங்களுக்கு சொல்லி தருவோம். அவர் வெறும் சட்டத்திட்டங்கள் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, நாங்க உள்ளார்ந்த லீலைகள் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நம்பி போனவங்களும் இருக்காங்க. பிரபுபாதரை விட இவங்க நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி போனவங்களும் இருக்காங்க. ஆனா ஏமாந்துதான் போனாங்க. பிரபுபாதர் நமக்கு காட்டி இருக்கிற வழி இருக்கே. பக்திங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி. ஒரு கத்தி மேல நம்ம கால் வச்சு நடந்தோம் அப்படின்னாக்க கொஞ்சம் தவறுனா என்ன ஆகும்? காலை கிழிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய நிலைமை என்ன, நாம இன்னும் திலக்கே போட ஆரம்பிக்கல. இன்னும் திலக்கே போட ஆரம்பிக்கல. இன்னும் 16 மாலை ஜெபம் பண்ணல. இன்னும் தீட்சையே நம்ம வாங்கல. அப்படி இருக்கும்போது பிரேமை நிலையில நம்ம போய் இதெல்லாம் பண்றதெல்லாம் வந்து அப்சல்யூட்லி ராங். தயவு செய்து இந்த குரூப்ல ஷேர். ஹரேகிருஷ்ணா மாதாஜி, நான் தான் மாதாஜி போட்டேன். போட மாட்டேன் மாதாஜி, மன்னிச்சுங்க. சாரி மாதாஜி. ஓகே ஓகே, பார்த்தேன். புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். பாக்குறதுக்கு ரொம்ப விளையாட்டா இருக்கு. ரொம்ப என்னவோ அவங்களுக்கு ரொம்ப எனக்கு தெரியாத அவங்கள பத்தி அவங்களுக்கு பக்தி இருக்கா இல்லையா அதை பத்தி நான் விமர்சனம் பண்ண விரும்பல. நமக்கு பிரபுபாதர் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. ஒரு பூவை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னா கூட மந்திரம் சொல்லணும். ஓம் அப்பவித்ரக பவித்ரோவா சர்வா வஸ்தாம்பதோபிவா எக்ஸ்மரே புண்டரி காக்ஷ சபாய அபயந்தரக சுச்சிகி ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு அப்படின்னு சொல்லி அந்த உத்தராணியில தண்ணி எடுத்து 3 தடவை அந்த பூ மேல தெளிச்சு அந்த பூவை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பகவானுக்கு அதை அர்ப்பணம் பண்ணணும். இன்னும் கோவில்ல விக்கிரக வழிபாட்டுக்கு மணியை வந்து சுத்தம் பண்றதுக்கு மந்திரம் இருக்கு, பூக்களை சுத்தம் பண்ற மந்திரம் இருக்கு, வஸ்திரத்தை சுத்தம் பண்ற மந்திரம் இருக்கு, எல்லாத்துக்கும் மந்திரங்கள் இருக்கு. நாம விருந்தாவன வாசிகள் கிடையாது. கிருஷ்ணா இந்த நீ ஒரு வா சாப்பிடு, நான் ஒரு வா சாப்பிடுறேன். we cannot do that. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சகஜியர்கள் ஆயிடுவோம். சகஜியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. அதுவும் இந்த இப்போ இருக்கிற இந்த இன்டர்நெட் யுகத்துல வந்து இந்த லட்டு கோபாலை வச்சு என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நிறைய போடுறாங்க, நிறைய வீடியோ போட்டு நிறைய இந்த மாதிரி லைக்ஸ் வருது. அதுக்காக தான் பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. லட்டு கோபாலை வந்து தன்னுடைய படுக்கையிலே படுக்க வச்சுக்கிறது. யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம்? எப்படி இவங்க பண்றாங்க? பண்றவங்க பண்ணிட்டு போறாங்க. நமக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அவங்க எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா என்னோட தொடர்புல இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதனால நான் அதை சொல்றேன். தயவு செய்து சகஜியர்களுடைய மனோபாவத்துக்கு போயிடாதீங்க. எதையுமே ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. எல்லாமே வந்து நமக்கு ஆன்லைன்ல கிடைச்சிருச்சு. நான் சண்டே கிளாஸ்ல கூட அதான் சொன்னேன், வீட்டுல கம்ஃபர்டபுளா உட்காந்து நமக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால இது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு எளிமையானது கிடையாது. இதெல்லாம் என்ன எப்படி இருக்கு அப்படின்னாக்க, அந்த காலத்துல அதாவது வேத கலாச்சாரத்துல குரு கிட்ட போய் அவங்க வந்து பணிவா சேவை செஞ்சு அதுக்கப்புறம் குருவுடைய இஷ்டம் இருக்கும்போது அவர் சொல்லி கொடுப்பார். அதுவும் ஒரு ஸ்லோகத்தை 3 தடவை தான் சொல்லுவார் குரு. அந்த 3 தடவை அவர் சொல்லும் போது என்ன பண்ணணும், சிஷ்யன் வந்து அதை மனனம் பண்ணிடணும். அவ்வளவுதான் டைம். அதுக்கப்புறம் கேட்டாலும் சொல்ல மாட்டார், எழுத்தெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு காலம் இருந்தது. அப்போ நாங்கெல்லாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி போய் கத்துக்க போகும்போது பாகவத கிளாஸ்ல உட்கார்ந்து கேள்வி கேட்கவே எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கும்.
அப்படி வந்து பயந்து பணிவோட நாங்க வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டோம். எப்படி என்ன அப்படிங்கிறத ரொம்ப பணிவோட கத்துக்கிட்டோம். அவங்க சொல்ற சேவையெல்லாம் செஞ்சோம். பெருக்குன்னா பெருக்குவோம், துடைக்கினா துடைப்போம். யாருக்காவது அந்த அது எனக்கு ரொம்ப ஒரு சம்பவம் ஞாபகம் வர சம்பவம் என்ன அப்படின்னாக்க, ஒரு அம்மா எல்லா வீட்லயும் சமையல் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு அம்மா அவங்களுடைய தோற்றம் பார்த்தோம் அப்படின்னாக்க அப்படி ஒரு நல்ல தோற்றமாலாம் இருக்காது. வெளி தோற்றம் பார்த்தோம் அப்படின்னாக்க நல்ல தோற்றமாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க உடையும் வந்து ஒரு நல்ல சுத்தமான உடையும் இருக்காது. ஒரே அழுக்கான உடையா இருக்கும். தோற்றமும் நல்லா இருக்காது. ஆனா அவங்க வந்து இஸ்கானுக்கு வருவாங்க. இஸ்கானுக்கு வந்து ஏதாச்சும் வந்து பேசுவாங்க, ஏதாவது செய்வாங்க. அவங்களுக்கு பரிமாற சொல்லி எனக்கு என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு பரிமாறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னோட ஸ்டேட்டஸுக்கு நான் வந்து ஒரு முதலாளி, என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு என் வீட்டுல வேலை செய்யற, என் வீட்டுலன்னு கிடையாது, பல வீடுகள்ல இந்த மாதிரி சமையல் வேலை செய்யற அம்மாவுக்கு நான் எதுக்காக பரிமாறணும்? அந்த கர்வம் இருந்தது அப்படின்னா என்ன பண்ண முடியாது, பகவான்கிட்ட போக முடியாது. என்ன சர்வீஸ் சொல்றாங்களோ செய்வோம், அவங்களுக்கு பரிமாறுவோம். அவங்க 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 சொல்றதெல்லாம் கேட்போம். அவங்களுக்கு பரிமாற சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்கணும். அதவே இதவே அப்படி பண்ணு இப்படி பண்ணு எல்லாத்தையும் நம்ம கேட்கணும். நீ என்ன அதிகாரம் பண்ண நம்ம இங்க கேட்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் நாங்க பணிவோட சேவை செஞ்சு என்ன பண்ணோம், பெருமைக்காக இது சொல்லல. இந்த ஆன்லைன்ல அது எங்க இருக்கு, அந்த பணிவு எங்க இருக்கு? அது கிடையாது. நமக்கு விருப்பம் இருந்தா வீடியோ ஆன் பண்ணிக்கலாம், விருப்பம் இல்லைன்னா வீடியோ ஆன் பண்ண வேண்டாம். கேட்கணும்னா கேட்கலாம், இல்லைன்னா பக்கத்துல பேச என்ன வேணா நம்ம பண்ணலாம். வீட்டுல நம்ம கம்ஃபர்டபுளா நம்ம இருப்போம். ஆனா அப்படியும் வந்து ஆச்சாரியர்கள் வந்து இது எதுக்காக உற்சாகப்படுத்துறாங்க? எதுக்காக? ஆக்சுவலா ஜெயபதா சுவாமி குருமராஜ் தான் இந்த ஆன்லைன் ப்ரீச்சிங்கே ஆரம்பிச்சு வச்சார் கொரோனா டயத்துல. ஏன் பண்றாங்க அப்படின்னா அவ்வளவு கம்பேஷனா இருக்காங்க அவங்க, அவ்வளவு கருணை. இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ஜூம்ல வந்து இந்த மாதிரி நம்ம பாகவதம் படிப்போம் அப்படின்னா நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. சோ அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் ஒரு ஒரு பாதையை நமக்கு வகுத்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் யுத்த வைராக்கியம் எப்படி பண்ணணும்னு. நாம பண்ண வேண்டாம். நம்ம லெவல்ல நம்ம என்ன பண்ணலாம், அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் நம்ம பண்ணா போதுமானது. நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல, பகவானை பத்தின விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி ஜாக்கிரதையா இல்லை அப்படின்னாக்க எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. அவ்வளவுதான். பெரியவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. பிரபுபாதருடைய அந்த உபதேசங்களை தவிர வேறு எதையும் தயவு செய்து இந்த குரூப்ல போடாதீங்க அப்படிங்கறத நான் வந்து எவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். இப்ப எனக்கு என்ன நன்மை ஆகுது அப்படின்னாக்க, அட்மின் பண்ணலாம், ஈஸியா பண்ணலாம். ஆனா என்ன நன்மை ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தருடைய மனோநிலை எப்படி இருக்கு, யார் சொன்ன பேச்சு கேட்கறாங்க, யார் கேட்க மாட்டேங்கிறாங்க, யார் வந்து தத்துவங்களை புரிஞ்சுக்கிறாங்க, யார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு இப்ப கண்ணாடி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ ஆன்லைன்ல இதுவும் ஒரு நன்மை நமக்கு. உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியலனாலும் நீங்க போடுற போஸ்ட்ல இருந்து உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவங்களுக்கு வந்து தத்துவங்கள் புரியுது, இவங்களுக்கு தத்துவங்கள் புரியல, இவங்க பிரபுபாதரை ஒத்துக்கிறாங்க, இவங்க பிரபுபாதரை ஒத்துக்கல. இதை நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க பாக்குறோம் மைத்ரேயர் வந்து அவ்வளவு அருமையா விதுரருக்கு இந்த லீலைகள் எல்லாம் விலக்கி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, என்னுடைய குரு கிட்ட நான் கேட்ட மாதிரி நான் இதை உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவோட அந்த இடத்துல குருவை நினைச்சு பாக்குறார். எனக்கு தெரியும், தெரியல என்னால விவரிக்க முடியும் அப்படிலாம் அவர் சொல்லல. என்னுடைய ஆன்மீக குரு கிட்ட நான் கேட்டதை நான் உங்களுக்கு விலக்கி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பணிவோட சொல்றார். அந்த ஹரே பணி கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாரி மாதாஜி, நான் நீ பண்ண மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க. அததான் நான் சொல்றேன். நான் உங்களை குறை சொல்லணும்னு சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. புரிஞ்சுக்கோங்க இல்ல மாதாஜி அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வேண்டாமா எப்படி பகவானை இந்த மாதிரி வழிபட முடியும் ஒருத்தர்? அது தெரிய வேண்டாமா? பஞ்சதத்துவம் இல்லாம, பிரபுபாதர் இல்லாம நம்ம எப்படி பகவானை வழிபட முடியும்? பஞ்சதத்துவங்களுடைய கருணையினாலதான் நம்மளால ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தையே சொல்ல முடியுது. எதுவும் விளையாட்டு கிடையாது மாதாஜி, இது விளையாட்டே கிடையாது. ரொம்ப சீரியஸான விஷயம். நம்ம வாழ்க்கையே இதுலதான் இருக்கு. இது ஏதோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி, ஒரு லைக் போட்டு போயிட்டே இருக்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் கிடையாது இது. நான் அதனாலதான் இதை இவ்வளவு சீரியஸா சொல்றேன். தயவு செய்து சகஜிய மனப்பான்மைக்கு போகாதீங்க. மத்தவங்களுக்கும் அதுக்கு வந்து பண்றது மாதிரி நீங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க. பிரபுபாதரை பத்தி 1000 விஷயம் இருக்கு. பிரபுபாதரை பத்தி போடுங்க, அவருடைய உபதேசங்களை பத்தி போடுங்க, இன்னைக்கு என்ன படிச்சோம் அதை ஷார்ட்டா எழுதி போடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. பிரபுபா நம்ம இன்னைக்கு என்ன படிச்சிருக்கோம், நான் இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து முயற்சி பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஆக்சுவலா பிரபு வந்து நிறைய இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறாரு. டெஸ்ட் வைக்கிறது, உங்களுக்கு வந்து காம்படிஷன் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்றாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஈஸியா நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம், பக்தி சாஸ்திரி எல்லாம் ஈஸியா படிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி எழுதி உங்களுக்கு பழக்கம் இருக்கும். அதனால நீங்க ஈஸியா பக்தி சாஸ்திரி படிக்கலாம். சோ அந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணுங்க. என்ன படிச்சோம், என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதெல்லாம் முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஈஸியா எதையோ பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டு
அது ஒரு 4 பேர் லைக் போட்டு. ஸோ தயவு செய்து அந்த மாதிரியான சீப்பா பகவான் வந்து என்ன பண்ணிடாதீங்க, கொண்டு வந்துடாதீங்க. அவ்வளவு சீப் கிடையாது கிருஷ்ணன், அவ்வளவு சீப்பு கிடையாது. லட்டு கோபால் வழிபாடே பிரபுபாத நமக்கு சொல்லல. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா லட்டு கோபால் வழிபாடு யாரு பண்றா அப்படின்னா வல்லப சம்பிரதாயத்துல பண்றாங்க. வல்லப சம்பிரதாயத்துல வல்லபாச்சாரியாருடைய வழியில வர்றவங்க அவங்க பண்றாங்க லட்டு கோபால் ஒர்ஷிப். குஜராத்திஸ் எல்லாம் லட்டு கோபால் தான் ஒர்ஷிப் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ப்ராப்பரா லட்டு கோபால் ஒர்ஷிப் பண்ணுவாங்க. அவங்க அவங்க வந்து குழந்தைய எப்படி பண்றோமோ அந்த மாதிரி லட்டு கோபால வந்து அவங்க வந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க. பிருந்தாவன்ல பார்த்தோம் அப்படின்னா லட்டு கோபால் ட்ரெஸ் இல்லாத கடையே இருக்காது. அப்படியே குமிச்சு வச்சிருப்பாங்க. நிறைய அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிருஷ்ணர் தான். அந்த மாதிரி அவங்க வந்து வழிபடுவாங்க. பட் நமக்கு அந்த வழிபாட்டு முறையை பிரபுபாதர் சொல்லி கொடுக்கல. நமக்கு பிரபுபாதர் எந்த மாதிரி கிருஷ்ணரை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காருனாக்க யுகல கிஷோர், இளமையா இருக்கக்கூடிய அந்த பகவான், ஷியாமம் திரிபங்க லலிதம் நியத பிரகாசம் பாக்குறோம் இல்லையா, அந்த கிருஷ்ணருடைய வழிபாடுதான். இளமையா இருக்கக்கூடிய அந்த கிஷோர் கிஷோரி. ஓகே மாதாஜி, சாரி மாதாஜி. கிஷோரி மாதாஜி, நான் உங்களை பர்டிகுலரா சொல்லல மாதாஜி. நான் எல்லாருக்காகவும் எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீங்க எத்தனை தடவை சொல்லாதீங்க, எல்லாருக்காகவும் சொல்றேன். உங்களுடைய நன்மைக்காக தான் நான் சொல்றேன். பர்டிகுலரா ஒருத்தர் சொல்லணுங்கிறதுலாம் என்னுடைய நோக்கம் கிடையாது. சோ அந்த வழிபாட்டு முறை தான் பிரபுபாதர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால அந்த பாவத்துல எல்லா கீர்த்தனும் பாருங்க, ராதாகிருஷ்ண பிராணமோரா எல்லா கீர்த்தனமும் பார்த்தோம்னா அந்த யுகல கிஷோர் கிஷோரி அந்த பாவத்துலதான் நம்ம வந்து கிருஷ்ணரை வழிபடுறோம். சோ அதனால இங்க வந்து மைத்ரேயர் சொல்ற, என்னுடைய ஆன்மீக குருகிட்ட இருந்து நான் கேட்டதை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். திலகவதி மாதாஜி பொருளுடைய படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிற மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். இங்கு மைத்ரேய முனிவர் பரமபுருஷ பகவானால் நடந்த இரண்யாட்சனின் கொலையை விளக்கியது ஒரு நேரடி வர்ணனை என்பதை ஒப்புக்கொள்கிறார். அவர் எதையும் உருவாக்கவோ அல்லது பொருள் விளக்கவோ கூட்டவோ இல்லை. ஆனால் அவருடைய அகநிலை குருவிடமிருந்து அவர் கேட்டதையே விளக்கினார். இவ்வாறு அவர் பரம்பரை முறை உண்மையானது என்பதை ஒப்புக்கொள்கிறார், அல்லது எல்லாம் கடந்த தத்துவ செய்தியை ஒழுங்காக தொடர்ந்து பெறுவது நன்று என்பதை ஒப்புக்கொள்கிறார். இந்த உண்மையான நடைமுறையை ஆன்மீக குருவிடமிருந்து பெற்றால் அன்றி ஆச்சாரியர் அல்லது குருவின் கூற்று ஒப்புக்கொள்ளத்தக்கதாக ஆகாது. அசுரனாகிய ஹிரண்யாட்சனின் வல்லமை அளவு கடந்ததாக இருந்தாலும் அவன் பகவானுக்கு ஒரு பொம்மை போன்றே இருந்தான் என்று இங்கு கூறப்படுகிறது. குழந்தை முயற்சியின்றி பல பொம்மைகளை உடைக்கிறது. அதுபோல அசுரன் ஒரு சாதாரண மனிதனின் கண்களுக்கு மிகுந்த வலிமையுடனும் அசாதாரணமாகவும் தோன்றினாலும் கூட பகவானுக்கு அப்படிப்பட்ட அசுரனை கொல்வது கடினமல்ல. குழந்தை பொம்மைகளுடன் விளையாடி அவற்றை உடைப்பதைப் போல லட்சக்கணக்கான அசுரர்களை பகவானால் கொல்ல முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ ஒரு குழந்தை பொம்மையோட விளையாடி உடைக்கிற மாதிரி பகவான் என்ன பண்றாரா, அசுரர்களை வதம் பண்றாராம். சோ விருந்தாவனத்துல கூட இதுதான் சொல்லுவாங்க. கம்சன் மாமா வாச்சா கிருஷ்ணருக்கு, மாமா என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு பொம்மையெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இல்லையா, அது மாதிரி விதவிதமான அசுரர்களை அனுப்புறாங்க கம்சன். அப்ப பகவான் என்ன பண்றார், விளையாட்டு மாதிரி அந்த அசுரர்கள் எல்லாம் வதம் பண்றார். சோ மாமாவுக்கு சரியான மருமகனா கிருஷ்ணன் வந்து அந்த பொம்மைகள் எல்லாம் உடைச்சு போடுறார் அப்படின்னு ஆச்சாரியர்களுக்கு சொல்றாங்க. சூத உவாச்ச இதி கௌஷார வாக்கியாதாமாஸ்ருத்ய பகவத் கதாம் ஸ்ரத்தானாம் பரம் லேபே மகாபாகவதோ த்விஜ. ஸ்ரீ சூத கோஸ்வாமி தொடர்ந்தார், என் அன்பான பிராமணனே, பகவானின் சிறந்த பக்தனாகிய விதுரன் பரமபுருஷ பகவானின் பொழுதுபோக்கு விளையாட்டு பற்றிய வர்ணனையை கேட்டதால் உன்னதமான இன்பத்தை அடைந்தார். இதை முனிவர் கௌஷரவரின் மைத்ரேயர் ஆதாரபூர்வமான செய்திகளில் இருந்து கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார். சூத கோஸ்வாமி இப்ப வந்து சௌனகாதி ரிஷிகள்கிட்ட சொல்றார், ஓ பிராமணர்களே, இந்த மாதிரி வராகதேவர் வந்து என்ன பண்றார், இந்த ஹிரண்யாட்சனை இந்த மாதிரி வதம் பண்ற. அப்போ விதுரருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பகவானுடைய லீலைகளை கேட்க கேட்க அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா அந்த லீலைகளை அவர் கேட்டார். இது எப்படி கேட்டார், ஆதாரபூர்வமா கேட்டார். ஆதாரபூர்வமா மைத்ரேயர்கிட்ட அவர் கேட்டார் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நமஸ்காரம். நமஸ்காரம். பொருளுடைய
வைத்திருப்பவர்களுக்கு சொல்லப்பட்ட யாராவது பகவானின் திருவிளையாடல்களை பற்றி அறிந்து அதனால் உன்னத இன்பம் பெற விரும்பினால் அவர் இங்கு விளக்கப்பட்டது போல ஆதாரபூர்வமான செய்திகளை கேட்க வேண்டும். மைத்ரேயர் இந்த வர்ணனையை அவருடைய உண்மையான அகநிலை குருவிடம் இருந்து கேட்டார். விதுரரும் மைத்ரேயரிடமிருந்து கேட்டார். ஒருவர் அவருடைய அகநிலை குருவிடம் இருந்து கேட்டு அதை கூறினால் அவர் அதிகாரம் பெற்றவராவார். ஒருவர் உண்மையான புனித அகநிலை குருவை ஒப்புக்கொள்ளாவிட்டால் அதிகாரம் பெற்றவராக முடியாது. இது இங்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஒருவர் உன்னதமான இன்பத்தை பெற விரும்பினால் அவர் அதிகாரப்பூர்வமானவரை கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவர் அதிகாரப்பூர்வமான செய்திகளை காதினாலும் மனதினாலும் கேட்பதன் மூலமே பகவானின் திருவிளையாடல்களை அனுபவிக்க முடியும். மற்ற எதனாலும் இயலாது என்பது இங்கு குறிப்பிடப்படுகிறது. அதனால் சனாதன கோஸ்வாமி பக்தன் அல்லாதவனின் உதட்டிலிருந்து பகவானின் மெய்மை நிலையை கேட்கக்கூடாது என்று சிறப்பாக எச்சரிக்கிறார். பக்தர்கள் அல்லாதவர்கள் பாம்புகளைப் போல பகவானின் திருவிளையாடல்கள் பற்றி வர்ணனை பால் போல தூய்மையாக இருந்தாலும் பாம்பு போன்ற பக்தர் அல்லாதாரால் விளக்கப்பட்டால் அது விஷமாக மாறிவிடும். இது உன்னத இன்பம் அளிக்காது மட்டுமல்ல, இது அபாயமானதும் கூட ஆகும். சைத்தன்ய மகாபிரபு மாயாவாதிகள் அல்லது அருவவாதிகளிடமிருந்து பகவானின் திருவிளையாடல்கள் பற்றி வர்ணனை கேட்கக்கூடாது என்று எச்சரிக்கிறார். அவர் தெளிவாக கூறுகிறார், மாயாவாதி பாஷ்ய சூனிலே ஹயா சர்வ நாசக. யாராவது பகவானின் திருவிளையாடல் பற்றி மாயாவாதிகளின் விளக்கத்தை கேட்டாலோ அல்லது அவர்கள் தரும் பகவத்கீதையின் விளக்கத்தை கேட்டாலோ ஸ்ரீமத் பாகவதம் அல்லது வேறு எந்த வேத இலக்கியத்தின் விளக்கத்தை கேட்டாலோ அவன் தண்டனை விதிக்கப்பட்டவன் ஆவான். ஒருவன் ஒருமுறை நாத்தியவாதிகளுடன் தொடர்பு கொண்டால் அவனால் பகவானின் தனிப்பட்ட தோற்றம் பற்றியோ அவருடைய உன்னதமான திருவிளையாடல்களை பற்றியோ புரிந்து கொள்ள இயலாது. சுதகோஸ்வாமி சவுனகரத்தால் தலைமை தாங்கப்பட்ட முனிவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அதனால் இந்த பதத்தில் அவர் அவர்களை இருமுறை பிறந்தவர்கள் என்று அழைத்தார். நைமிஷாரண்யத்தில் கூடியிருந்து சுதகோஸ்வாமியிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்ட முனிவர்கள் எல்லோரும் பிராமணர்கள். ஆனால் பிராமணரின் தன்மையை பெறுவது மட்டும் எல்லாம் பெற்றதாகி விடாது. இருமுறை பிறப்பது மட்டும் முழுமையானது இல்லை. உண்மையான ஆதாரத்தில் இருந்து பகவானின் விளையாடல்களையும் செயல்களையும் தெரிந்து கொள்ளும் பொழுது முழுமை கிடைக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பிரபுபாதை பொருளுரைக்கும் நான் சொல்ற விஷயத்துக்கும் ஏதாவது மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கான காரணம் பிரபுபாதர் என்ன கொடுத்திருக்காரு பொருளுரையில. இந்த மாதிரி சீட பரம்பரையில வராதவங்கள்ட்ட இருந்து கேட்கறது என்னன்னு சொல்றாரு, பாம்பினுடைய விஷத்தை போன்றது பகவானுடைய நாமமாகவே இருந்தாலும் பகவானுடைய நாமம் பால் மாதிரி. ஆனா ஒரு பாம்பு அந்த பால்ல வாய் வச்சிருச்சு அப்படின்னா சரி அது பால் தானே நம்ம குடிக்கலாமே அப்படின்னு நம்ம குடிக்க முடியுமா? சோ எவ்வளவு கேர்ஃபுல்லா சித்திரம். ஏன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரோட பிரணாமந்திரம் பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப அருமையா இருக்கும். கடைசி லைன் அதெல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, துவந்தஹாரினே அப்படின்னு வரும். துவந்தஹாரினே அப்படின்னாக்க வேரோடு அழித்தார். எதை வேரோடு அழித்தார்? அபசம்பிரதாயங்களை வேரோடு அழித்தார். அந்த நாள்ல சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரா அவதரிச்சு அவருடைய லீலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். கிட்டத்தட்ட 48 வருஷம் தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல அவருடைய லீலைகளை பண்ணார். அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். அவர் அவருடைய கோலோகத்துக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, கங்கை பிரவாகம் எடுத்து முழுக்க எல்லா இடத்தையும் மூடிட்டாங்க. எப்படி கிருஷ்ணருடைய லீலை முடிஞ்சு பிருந்தாவனம் முழுக்க மூடப்பட்டதோ அதுக்கப்புறம் தான் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி வந்துதான் ரினோவேட் பண்றாங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த லீலைகள் நடந்தது அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க சைத்தன்ய மகாபிரபுடைய ஆணையினால. சேம் சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகள் முடிஞ்சு நவதீபமானது கங்கையுடைய பிரவாகத்தினாலையும் மற்ற நதிகளுடைய பிரவாகத்தினாலையும் எல்லா இடமும் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா மூழ்கி போச்சு. ஒரு 100 வருஷங்கள் எந்த ஆதாரமும் கிடையாது. எங்க பகவான் அவதரிச்சார், எங்க இருந்தார், எந்த ஆதாரமும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பக்தி வினோத் தாக்கூரார் வந்தார். பக்தி வினோத் தாக்கூரார் பல பல கிரந்தங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மகாபிரபுடைய பிறந்த ஸ்தானம் அவருடைய அவதார ஸ்தலம் அப்படிங்கிறது நம்ம இப்போ மாயாப்பூர்ல இருந்து பக்கத்துல இல்லையா, நீங்க போயிருப்பீங்க இல்லையா, மாயாப்பூருக்கு வந்தவங்க
பகவானுடைய அவதார ஸ்தலத்துக்கு போயிருப்பீங்க. யோகபீட். அந்த யோகபீட்ட அவர் வந்து அவருடைய அந்த வீட்டுல இருந்து பாக்குறார். பார்த்து இந்த இடத்துலதான் பகவானுடைய அவதாரம் நடந்தது அப்படிங்கறத அவர் வந்து உறுதி பண்றார். அதை உறுதி பண்றதுக்கு யார கூட்டிட்டு போறார்? யாராவது நீங்க அந்த லீலையை கேட்டீங்களா? மாயப்பூருக்கு வந்தவங்க யார கூட்டிட்டு போய் அந்த இடத்த உறுதி பண்ணார் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? கௌர கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ கூட்டிட்டு போறார். கௌர் கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜுக்கு 125 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவரால் எழுந்து நடக்க முடியாது, அவருக்கு அசைய முடியாது. கண் இமைகள் எல்லாம் அப்படியே அவர் வந்து கண்ணை இப்படி மூடி இருக்கும். கண்ணை இமையை கூட யாராவது இப்படித்தான் திறந்து விடணும். அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கார் கௌர் கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ். அவரை ஒரு கூடையில வச்சு ஒருத்தர் தூக்கிட்டு வர பக்தி வினோத் தாக்கூரார் அவரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறார். எதுக்காக இவ்வளவு எல்லாம் பாடுபடணும்? எதுக்காக இதெல்லாம்? ஏதோ ஒரு இடத்த காட்டிட்டு போலாம்ல. நவதீபம் என்ன எல்லா இடத்துலயும் பகவானுடைய லீலை நடந்திருக்கு. சரி, இங்கதான் நடந்தது, அது இங்க நடந்தது, இது இங்க நடந்தது சொல்லிட்டு பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம்ல. எதுக்கு இவ்வளவு மெனக்கடல்? கௌர் கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து அப்போ வைஷ்ணவ சார்வபௌம, வைஷ்ணவர்களையே சிறந்தவர். கௌராவிர் பாவ பூமிஸ்வன் நிர்திஷ்டா சஜன பிரியக வைஷ்ணவ சார்வபௌம ஸ்ரீ ஜெகநாதாயத்தே நமக அவருடைய பிரணாமந்திரம். கௌர ஆவிர்பாவ பூமிஸ்வம். கௌரங்க மகாபிரபு எங்க ஆவிர்பாவம் பண்ணார், எங்க அவதரிச்சார், அந்த இடத்த கண்டுபிடிச்சார் அவர். யாரு? கௌர் கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ். சோ அப்போ அவரை தூக்கிட்டு வந்து அந்த கூடையில தூக்கிட்டு வந்த உடனே இந்த பர்டிகுலர் இந்த யோகபீட்டம் வந்த உடனே அவர் என்ன பண்ணார்? அந்த கூடையில இருந்து குதிச்சு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கௌரங்கா 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 கௌரங்கான்னு சொல்லி நடனமாட ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. இந்த இடம் தான் வந்து மகாபிரபு அவதரிச்ச ஸ்தலம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு ரூபாய் கலெக்ட் பண்ணி, அந்த நாள்ல ஒரு வீட்டுக்கு 1 ரூபாய் கலெக்ட் பண்ணி அங்க வந்து ஒரு கோவிலை வந்து ஸ்தாபனம். யோகபீட்ல வந்து அந்த கோவிலை வந்து அந்த வேப்ப மரத்துக்கு கீழே அந்த கோவிலை வந்து பக்தி வினோத் தாக்கூரா ஸ்தாபனம் பண்ணார். பக்தி வினோத் தாக்கூராருடைய ஒரு சமாதி கூட அங்க இருக்கும். சோ அந்த இடத்துல நம்ம வந்து போய் பார்த்தோம் அப்படின்னாக்க நமஸ்காரம் பண்ணலாம். சோ அப்படி ஸ்தாபிதம் பண்ண. எதுக்காக ஆச்சாரியர்கள் எல்லாம் இவ்வளவு சிரமப்பட்டு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த நவதீப் பக்கம்லாம் போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் மகாபிரபுவோட இதெல்லாம் வச்சு அவங்கவுங்க அப்படி கை தூக்கிட்டு மகாபிரபு நித்யானந்த பிரபு இருக்கிற மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கும். இங்க நவதீப்ல போனீங்கன்னா நிறைய இருக்கும். எல்லா இடத்துக்கும் நம்ம போனோம் அப்படின்னாக்கா என்ன ஆயிடுவோம்? சகஜர்கள் ஆயிடுவோம். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்க போகணும், யார் கூட இருக்கணும், யார் கூட சங்கம் வச்சுக்கணும், எல்லாமே இங்க இருக்கு. எல்லா விதமான பிரச்சனைகளும் இங்க இருக்கு. இல்லாமல்லாம் கிடையாது. சகஜர்கள் ஆகிறதுக்கு ரொம்ப நேரமே ஆகாது. ஒரு செகண்ட்ல மாறிடலாம். நம்ம பிரபுபாதரை விட ரொம்ப அதிகமா சொல்லி தருவாங்க. ஒரே லீலைகளா, அப்படியே ராதாகிருஷ்ணனுடைய லீலைகளை அப்படியே மூழ்கி போலாம், ராதா குண்டுல போய் இருக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், எத்தனையோ இருக்கு. ஆனா நம்ம ஒழுங்கா ஜபம் பண்றோமா? நம்ம 16 மாலையை நம்ம ஒழுங்கா ஜபம் பண்றோமா? 4 சட்டத்திட்டத்தை நம்ம ஒழுங்கா கடைபிடிக்கிறோமா? நமக்கு நம்மளுடைய மூத்த பக்தர்கள் கொடுத்த சேவையை நம்ம ஒழுங்கா செய்யறோமா? இதுதான் நம்மள பக்தியில முன்னேற்றமே தவிர இந்த மாதிரி மனோநிலை நம்மள பக்தியில முன்னேற்றத்தை கொடுக்காது. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க வந்து அகநிலை குரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அகநிலை கிடையாது, அதிகாரப்பூர்வமான. பிரபுபாத் போனஃபைடு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் தான் கொடுத்திருக்காரு. இங்கிலீஷ்ல போனஃபைடு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்படின்னா இங்க வந்து டிரான்ஸ்லேஷன் அவங்க ஏதோ ஒரு மாதிரி மாத்தி பண்ணியிருக்காங்க. அதனால அதிகாரப்பூர்வமான அந்த குரு கிட்ட இருந்து நம்ம என்ன கேட்கணும்? விஷயங்களை கேட்கணும். அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமானவரை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கண்டுபிடிக்கலாம் வேண்டாம். நமக்கு வந்து பிரபுபாதர் வந்து நம்மளை தேடி பக்தர்கள் வந்து நமக்கு பிரபுபாதர் அறிமுகப்படுத்தி நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இதுல இருந்து நம்ம டிவியேட் ஆகி போகாம இருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம். சோ மாயாவாத பாஷ்ய சுனிலே சர்வநாச ஹோய். மாயாவாதிகள் யாருன்னு எப்படி தெரியும்? யார் மாயாவாதின்னு எப்படி தெரியும்? கேட்டா நமக்கு தெரிஞ்சிருமா? யாராவது உபன்யாசம் பண்றவங்க யார் மாயாவாதி, யார் மாயாவாதி இல்லைன்னு நமக்கு தெரியுமா? தெரியுமா? ஏன் கேட்கணும் மத்தவங்களத? ஏன் கேட்கணும்? அதான் கேள்வி. யார் மாயாவதி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் கேட்கணும்? அடுத்தவங்களது ஏன் கேட்கணும்? நம்ம என்ன கேட்போம்? நமக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அதை கேட்போம். நமக்கு பிரபுபாதர் புக் இருக்கு, படிப்போம். நமக்கு புரியலையா கேள்வி கேட்டு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிப்போம். சோ யார் மாயாவாதி, யார் வந்து மாயாவாதி இல்லைன்னு நம்மளால சுத்தமா கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் ஆரம்ப நிலையில எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. கொஞ்சம் அனுபவம் இருக்கிறவங்களால அவங்க பேசும்போது என்ன பேசுறாங்க, ஒரு வார்த்தை பேசினாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வார்த்தையிலே கண்டுபிடிச்சிடலாம். கிருஷ்ணர் அவன் இவன் சொல்றது, இந்த மாதிரி மரியாதை இல்லாம நடந்துக்கிறது, இதெல்லாம் சகஜமான மனநிலையில அவங்க வந்து செய்யக்கூடிய காரியங்கள்.
சோ மாயாவாதிகளுடைய சங்கத்தை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நாம தேவையில்லாம எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் கேட்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஓகே, இஸ்கான் ஒரு போனஃபைடு ஆர்கனைசேஷன். பிரபுபாதர் வந்து இஸ்கான் ஆரம்பிச்சு கொடுத்திருக்கார். அவருடைய சிஷ்யர்கள், அவருடைய சிஷ்யர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. அந்த வழிகாட்டுதல் நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா சேஃபா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இப்ப வந்த கலாச்சாரம் தானே. இத்தனை யூடியூப் இதெல்லாம் இப்ப வந்த கலாச்சாரம் தானே. முன்னெல்லாம் நாங்க இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? கோவில்ல யார் உபன்யாசம், யார் வந்து எங்க கோவில் தலைவரோ அவருடைய உபன்யாசத்தை தவிர வேற யாருடைய உபன்யாசத்தையும் கேட்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்கணும். வேற யாரையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு கூட கிடையாது. ஒரு கீர்த்தன் கூட கத்துக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. டேப் ரெக்கார்டர்ல எப்பயாவது வந்து கீர்த்தன்ஸ் கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்து அதை கத்துக்கலாம். இப்ப இருக்கிற மாதிரி வசதி வாய்ப்புகள் அப்ப கிடையாது. ஆனா இந்த வசதி வாய்ப்புகளை நம்ம வந்து சரியான முறையில பயன்படுத்திக்கணும். இங்கிலீஷ் புரியலையா, தமிழ்ல நமக்கு வந்து ஜெகசாட்சி பிரபு தமிழ்ல அருமையா கொடுக்குறார். அவருடைய இது வந்து ரொம்ப விளையாட்டாவும், அவர் வந்து நிறைய ஹாஸ்யமும் இருக்கும். நமக்கு கருத்துக்களை ஆழமாவும் புரிய வைப்பார். ஜெகசாட்சி பிரபுவோட லெக்சர்லாம் நம்ம நல்லா கேட்கலாம். தமிழ்ல எத்தனையோ பேர் லெக்சர் கொடுக்குறாங்க, அவங்களதெல்லாம் நம்ம கேட்கலாம். அதை விட்டுட்டு இஸ்கானை தவிர தயவு செய்து வெளியில போய் நீங்க என்ன பண்ணாதீங்க, கிருஷ்ணரை தேடாதீங்க, கொடுக்க முடியாது. ஓஹே வைஷ்ணவ தாபூரா தயாரா சாகரா தோமாரா கருணா கோரி. வைஷ்ணவ தாக்குரா தயார சாகரா, அவங்க வந்து கருணை கடல். கிருஷ்ண சே தோமாரா கிருஷ்ண தீதே பாரா தோமாரா சகதியாச்சே. கிருஷ்ணன் உங்களுடையவர், நீங்க தான் கிருஷ்ணரை கொடுக்க முடியும். மத்தவங்க யாரும் எனக்கு கிருஷ்ணரை கொடுக்க முடியாது. ஓ வைஷ்ணவ ஆச்சாரியர்களே, எனக்கு கிருஷ்ணரை கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரு பாடுறா? பக்திவினோத் டாகூர் பாடுறார். சோ அந்த மாதிரி ஆச்சாரியர்கள், நமக்கு அங்கீகாரம் பெற்ற ஆச்சாரியர்கள்ட்ட மட்டும்தான் நம்ம வந்து கேட்கணும். அங்கீகாரம் இல்லாத நபர்கள்ட்ட நம்ம எதையும் கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. அது நமக்கு தேவையும் கிடையாது. ஷாப்பிங் எல்லாம் பண்ணவே தேவையில்லை. இஸ்கானே பெரிய ஷாப்பிங் மால் தான், அதுல ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அதுல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொடுக்குறாங்க. சோ அவங்க சொல்றதை நம்ம கேட்கலாம். அந்யேஷாம் புனய ஸ்லோகானாம் உத்தம யஷா உத்தமயாசாசம் சதாத் உபஸ்ருத்ய பவேன்மோதஹ ஸ்ரீவத்சாங்கஸ்ய கிம் புனக. ஸ்ரீவத்சம் என்ற மச்சம் கொண்ட மார்புடைய பகவானின் விளையாடலை கேட்பதை பற்றி என்ன பேசுவது? என்றும் இரவாத புகழுடைய பக்தர்களின் செயல்களை பற்றி கேட்டாலும் கூட மக்கள் உன்னத இன்பம் பெறுவார்கள். பகவானுடைய கதை மட்டும் கிடையாது, பக்தர்களை பத்தி கேட்கறது கூட உன்னதமான ஆனந்தத்தை தரக்கூடியது அப்படின்னு நீங்க வந்து சொல்ற. செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பாகவதம் என்பதன் வெளிப்படையான பொருள் பகவான் மற்றும் அவரது பக்தர்களின் திருவிளையாடல்கள் என்பதாகும். சான்றாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவிளையாடல்கள் பக்தர்களாகிய பிரகலாதர், துருவர், மகாராஜர் அம்பரீஷர் பற்றிய வர்ணனைகள் உள்ளன. இருவருடைய திருவிளையாடல்களும் பரமபுருஷ பகவானுடன் தொடர்புடையதாகும். ஏனென்றால் பக்தர்களின் திருவிளையாடல்கள் பகவானுடன் தொடர்புடையவையாகும். சான்றாக மகாபாரதத்தில் பாண்டவர்களின் வரலாறும் செயல்களும் புனிதமானவை. ஏனென்றால் பாண்டவர்கள் பரமபுருஷ பகவானுடன் நேரடி உறவு கொண்டவர்கள். தேங்க்யூ மாதாஜி. பக்தனையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. பகவான் பக்தர்கள் இல்லாம பகவானுடைய லீலைகளே கிடையாது இல்லையா? பக்தர்களோட தான் சேர்ந்து பகவான் என்ன பண்றார், லீலை பண்றார். கிருஷ்ணர் எங்கேயா தனியா பார்த்திருக்கோமா? நம்ம கிடையவே கிடையாது. கிருஷ்ணர் எப்பவும் வந்து யாரு கூட இருப்பார், பக்தர்களோட தான் இருப்பார். ஒரு பசுமாடாவது இருக்கும், கிருஷ்ணர் வந்து தனியா இருக்க மாட்டார். பசுமாடு இருக்கும், அங்க மயில் இருக்கும், கோபர்கள் இருப்பாங்க, கோபியர்கள் இருப்பாங்க, ஸ்ரீமதி ராதாராணி இருப்பாங்க, யசோதை இருப்பாங்க, நந்த மகாராஜர் இருப்பார். இந்த மாதிரி பக்தர்களோட தான் பகவான் இருப்பாரே தவிர பகவானை தனியா நம்ம வந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது. யோ கஜேந்திரம் ஜசக்ரஸ்தம் தியாயந்தம் சரணாம்புஜம் ரோஷந்தீனாம் கரேனூனாம் கிருச்ரதோ மோச்சயத்ருதம். பரமபுருஷ பகவான் யானைகளின் அரசனாகிய கஜேந்திரன் முதலையால் தாக்கப்பட்ட போது பகவானின் தாமரை போன்ற திருவடிகளை தியானம் செய்த அந்த யானையை அதிலிருந்து இறைவன் விடுவித்தார். அந்த நேரத்தில் அந்த யானையுடன் வந்த பெண் யானைகள் அழுதன. பகவான் அவற்றிற்கு வர இருந்த ஆபத்தில் இருந்தும் காப்பாற்றினார். சோ அப்படியே அவர் எதுக்கு போயிட்டார்? கஜேந்திர மோட்சத்துக்கு போயிட்டார். 3வது ஸ்கந்தத்துல இருந்து 6வது ஸ்கந்தத்துக்கு போயிட்டார் சுத கோஸ்வாமி.
அவருடைய எக்ஸ்டசி ஆயிடுச்சு. பகவானுடைய லீலைகள் இவர் மட்டுமா காப்பாத்தினார்? யார காப்பாத்தினார்? கஜேந்திரன்கிற யானைய பகவான் காப்பாத்தினாரே, எப்படி காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி அதுக்கு போயிட்டார். கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஆபத்தில் இருந்த யானை பகவானால் காக்கப்பட்ட சான்று இங்கு சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஒரு விலங்கும் கூட பக்தியுடன் பரமபுருஷ பகவானை அணுகலாம். ஆனால் பக்தனாக இருந்தால் அன்றி ஒரு அசுரன் பகவானை அணுக முடியாது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரகலாதர் வந்து அசுர குலத்துலதான் பிறந்தார். ஆனா அவர் பக்தனா இருந்ததுனால என்ன பண்ணார்? பகவான் அவருக்காக வந்தார். அசுர குலத்துல பிறந்திருக்கேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லல. பிரகலாதருக்காக பகவான் புதுசா ஒரு அவதாரம் நரசிம்மரா வந்தார். அதே மாதிரி ஒரு யானை ஒரு விலங்கு தானே, இந்த விலங்கு எதுக்காக காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கல. அந்த யானையை காப்பாத்துறதுக்காக பகவான் எப்படி வந்தார்? ஓடோடி வந்தாராம். தம் ஷூகராத்யம் ருஜு பிரளயன்ய கரணைர்நிருபிஹி கிருதஜ்ஞ கோன சேவேத துராராத்ய மசாதுபிஹி. சிறந்த குருவாகிய பரமபுருஷ பகவானுக்கு தன் தொண்டினை செய்யாத நன்றியுள்ள ஆத்மா உலகில் இருக்கிறதா? பாதுகாப்பிற்காக தனிப்பட்ட முறையில் பகவானை சரணடையும் குறையில்லாத பக்தர்களால் பகவானை எளிதாக மகிழ்ச்சி செய்ய இயலும். ஆயினும் நேர்மையற்ற மனிதனால் இறைவனின் சினத்தை தணிவித்தல் மிகவும் கடினமாகும். பகவத் பக்தர்களால பகவானை என்ன பண்ண முடியும்? ரொம்ப எளிதா அவரை வந்து திருப்திப்படுத்த முடியும். ஆனா பக்தர் அல்லாதவங்களால பகவானை திருப்திப்படுத்த முடியாது. மீனா கே மாதாஜி படிக்கிறீங்களா? வாழும் எல்லா அகப்பொருள்களும் சிறப்பான மனித இனத்தவர்களும் பகவானின் அருளால் கிடைத்த ஆசிகளுக்கு நன்றியை செலுத்திய ஆக வேண்டும். அதனால் யாராயினும் நன்றியுடன் கூடிய எளிய மனத்துடன் கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையுடனும் அப்பகவானுக்கு பக்தி தொட்டு புரிதல் வேண்டும். திருடர்களாலும் போக்கிரிகளாலும் பகவான் வழங்கும் ஆசிகளை புரிந்து கொள்ளாமலே அல்லது புரிந்து ஏற்றுக்கொள்ளவோ இயலாது. அவர்கள் பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுதலும் இயலாது. நன்றியுணர்வு அற்றவர்களால் பகவானின் ஏற்பாட்டினால் எத்துணை அருளை பெறுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் சூரிய ஒளி, சந்திர ஒளி மற்றும் எந்த செலவில்லாமல் நீரையும் பெறுகிறார்கள். ஆனால் நன்றியை உணர்த்துவதில்லை. ஆனால் பகவானால் தரப்பட்ட அந்த பரிசுகளை அனுபவிக்கிறார்கள். அதனால் அவர்களை திருடர்கள் என்றும் போக்கிரிகள் என்றும் வைக்கலாம். தேங்க்யூ. இது வந்து பகவத்கீதையில பகவான் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, பகவானுக்கு அர்ப்பணிக்காம யார் வந்து இதெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்க வந்து திருடர்கள் அப்படின்னு 3வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார். அதான் பிரபுபாதருக்கு சொல்லியிருக்கார். சோ அவங்க போக்கிரிகள் அப்படின்னு சொல்றார். திருடர்கள், போக்கிரிகள் எல்லா வளத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஆனா பகவானுக்கு நன்றியுடையவர்களா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றார். யோ வை ஹிரண்யாக்ஷவதம் மகாத்புதம் விக்ரீடிதம் காரண சூகராத்மனக ஷுணோதி காயத் மனுமோததேஞ்சசா விமுஞ்சதே பிரம்மவாதாதவித்விஜாக. ஓ பிராமணர்களே, முதலாக பகவான் காட்டுப்பன்றியின் வடிவத்தில் தோன்றி உலகை விடுவிப்பதற்காக அசுரனாகிய ஹிரண்யாக்ஷனை கொன்ற அற்புதமான வர்ணனையை கேட்பவர், சொல்பவர் அல்லது இன்பம் அடைபவர் யாவரோ அவர்கள் ஒரு பிராமணனை கொண்டிருந்தாலும் கூட உடனே பாவச் செயல்களின் முடிவில் இருந்து விடுபடுவார்கள். இது பலஸ்ருதி. நம்ம கேட்கலாம், பாகவதத்துல இருந்து பலஸ்ருதியே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு. ஆனா பாகவத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற பலஸ்ருதிக்கும் மற்ற புராணங்களுடைய பலஸ்ருதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாகவதத்துடைய பலஸ்ருதினால ஒருத்தர் வந்து முடிவா பக்தி அடைவார். என்ன பல இங்க வந்து பாவங்கள் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிராமணனை கொண்ட பாவம் தான் இருக்கிறதுலயே மிகப்பெரும் பாவம் இல்லையா? பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும் சொல்லுவாங்க. சோ அந்த பிரம்மஹத்தி தோஷம் கூட என்ன ஆகும்? நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருத்தர் இந்த ஹிரண்யாக்ஷனை பகவான் வந்து வராக அவதாரம் எடுத்து கொண்ட லீலையை கேட்கிறாங்களோ, சொல்றாங்களோ, இதை கேட்டு யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையா, யாரு ஆனந்தம் அடைகிறாங்களோ, ஆஹா என்னுடைய பகவான் எவ்வளவு அற்புதமான லீலை செய்து இந்த ஹிரண்யாக்ஷனை வந்து வதம் பண்ணார் அப்படின்னு சொல்லி யார் ஆனந்தம் அடைகிறாங்களோ அவங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ பாவம் போய் நம்ம வந்து சொர்க்கலோகத்துக்கு போய் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடணும், பகவானுக்கு மேலும் மேலும் நம்ம வந்து பக்தி செய்யணும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா?
கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு நன்றி. பரமபுருஷ பகவான் பூரண நிலையில் இருப்பதால் அவருடைய திருவிளையாடல்களுக்கும் அவருடைய மெய்மை நிலைக்கும் வேறுபாடு இல்லை. யார் ஒருவர் பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்கிறாரோ அவர் பகவானுடன் நேரடி தொடர்பு உடையவராகிறார். பகவானுடன் நேரடி தொடர்புடையவர் நிச்சயமாக இந்த உலகில் மிகவும் பாவமான செயல்களாக கருதப்படும் ஒரு பிராமணனை கொன்றாலும் கூட அது பாவ செயல்களிலிருந்து அவர் அந்த பாவ செயல்களிலிருந்து விடுபடுகிறார். தூய பக்தன் உண்மையான ஆதாரங்களில் இருந்து பகவானின் செயல்கள் பற்றி அறிய ஆவலாய் இருக்க வேண்டும். ஒருவன் பகவானை பற்றிய வர்ணனையை காதால் கேட்டு அவரின் புகழையும் ஒப்புக்கொண்டால் அவர் தகுதியானவர் ஆகிறார். மாயாவாத தத்துவவாதிகள் பகவானின் செயல்களை புரிந்து கொள்ள இயலாதவர்கள். அவர்கள் பகவானுடைய செயல்கள் மாயை என்று நினைக்கிறார்கள். அதனால் அவர்கள் மாயாவாதிகள் எனப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மாயையாக இருப்பதால் இந்த வர்ணனைகள் அவருக்காக அல்ல. சில மாயாவாதிகள் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதில் ஆர்வம் அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆயினும் அவர்களில் பலர் இப்போது பணத்திற்காக இதை படிப்பதில் ஆர்வம் கொள்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு எப்படியும் இதில் நம்பிக்கை இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் தங்கள் போக்கில் இதை வர்ணிக்கிறார்கள். அதனால் மாயாவாதிகளிடமிருந்து இவற்றை நாம் கேட்கக்கூடாது. நாம் சூத கோஸ்வாமி அல்லது மைத்ரேயரிடமிருந்து கேட்க வேண்டும். அவர்கள் உள்ளவாறே அந்த வர்ணனைகளை கூறுவார். அப்போதுதான் நாம் பகவானின் லீலைகளை அனுபவிக்க முடியும். மற்றபடி புதிய பார்வையாளர்களின் விளைவு நச்சுத்தன்மை வாய்ந்ததாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிரபுபாதர் சொல்லல என்கிட்ட இருந்து தான் கேட்கணும் நீங்க அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாரு? நம்ம மைத்ரேயர்கிட்ட இருந்து கேட்கணும், சூத கோஸ்வாமிகிட்ட இருந்து கேட்கணும், சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இருந்து கேட்கணும், ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ பிரபுபாதருடைய யுனிக்னஸ், அவருடைய தனித்தன்மை இதுதான். அவர் தன்னை பிரிச்சுக்கல, நம்மள ஒருத்தர அவரை வச்சுக்கிறார். அவர் ஆச்சாரியார். ஆனா என்ன சொல்றாரு? நாம கேட்கணும், நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லல. இதுதான் வித்தியாசம். பிரச்சாரம் பண்றதுல அவருடைய கருணையை நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் பெரிய ஆச்சாரியார், நான் சொல்றதை நீங்க எல்லாம் கேளுங்க அப்படின்லாம் அவர் சொல்லல. நாம இப்படி கேட்கணும் அப்படின்னு அவரையும் நம்மள ஒருத்தரா சேர்த்துக்கிறார். நம்மள ஒருத்தரா பிரபுபாதர் நம்மள மாதிரி ஒரு கட்டுண்ட ஆத்மாவா, நம்மள மாதிரி அவருக்கு யாராவது நீங்க 4 சட்டத்திட்டம் கடைபிடிக்கணும், நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ணணும், நீங்க கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி சேவை செய்யணும் அப்படின்லாம் யாராவது அவருக்கு சொன்னாங்களா? அவங்க பிறவியிலேருந்து எப்படி இருக்காங்க? கிருஷ்ண பக்தர்கள். அதுக்காக இந்த பிரச்சாரத்துக்காகவே பகவானால அனுப்பி வைக்கப்பட்டவங்க. ஆனா அவர் என்ன நிலையை எடுத்துக்கிறார்? ஒரு கட்டுண்ட ஆத்மாவா தன்னை வச்சுக்கிட்டு அவருடைய பொருளை எல்லாம் பார்த்தோன்னா இதே மூடுலதான் இருக்கும். நீங்க அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது. நீங்க எல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள், நீங்க எல்லாம் பகவத் பக்தியில ஈடுபட்டுதான் இதுல இருந்து விடுபட முடியும் அப்படி நீங்கிற வார்த்தையே இருக்காது. நாம் அப்படிங்கிற வார்த்தையை தான் பிரபுபாதர் உபயோகிப்பார். அதுதான் அவருடைய ரொம்ப யுனிக்னஸ். தன்னை என்ன பண்ணிக்கல, அவர் பெருசா காமிச்சுக்கல. அவர் கட்டுண்ட ஆத்மாவான கண்டிப்பா கிடையாது. அவர் நம்மளெல்லாம் லிபரேட் பண்றதுக்காக வந்திருக்கார். ஆனா என்ன சொல்றார்? நாம இப்படி இருக்கணும், நாம மாயாவாதிகள்ட்ட இருந்து கேட்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றார். ஏனத் மகா புண்ணியமலம் பவித்ரம் தன்யம் யசாஷ்யம் பதமாயுராசிஷாம் புராணோந்திரியானாம் இதி சௌரியவர்தனம் நாராயணோந்தே கதிரங்க சுண்வதாம். இந்த மிகவும் புனிதமான கதை அதீதமான நன்மை, செல்வம், நீண்ட புகழ், நீண்ட ஆயுள் மற்றும் ஒருவர் விரும்பும் எல்லா பொருள்களையும் அள்ளித்தருகிறது. போர்க்களத்தில் இது ஒருவனின் உயிர்நிலையான புலன்களின் பலத்தையும் அவற்றின் செயலையும் அதிகரிக்கிறது. ஓ அன்பான சௌனகரே, வாழ்வின் மரண தருவாயில் இருக்கும் ஒருவர் இதை கேட்டால் அவர் பகவானின் உயர்ந்த இருப்பிடத்திற்கு கொண்டு செல்லப்படுவார். சோ பலஸ்ருதி எப்படி முடியுது பாருங்க. இந்த பொருள், ஆயுள் இதெல்லாம் பௌதிகமானது. ஆனா முடிவுல எப்படி முடிக்கிறாரு? அவர் பகவானுடைய ராஜ்யத்துக்கு உயர்த்தப்படுவார். மரண தருவாயில ஒருத்தர் இதை கேட்டா கூட அவர் பகவானுடைய ராஜ்யத்துக்கு உயர்த்தப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. கௌரவ பிரபு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. பொருளாச பக்தி வேதாந்த சுவாமிகள் புறப்பாடு ஜெய். பக்தர்கள் பொதுவாக பகவானின் லீலை பற்றிய வர்ணனைகளால் கவரப்படுகின்றார்கள். அவர்கள் துறவரம் அல்லது தியானத்தை மேற்கொள்ளாவிடிலும் கவனமாக பகவானின் லீலைகள் பற்றி கேட்பது அவர்களுக்கு எண்ணற்ற செல்வம், புகழ், நீண்ட ஆயுள் மற்றும் வாழ்வில் அடைய விரும்பும் குறிக்கோள் எல்லாவற்றையும் அளித்தரும் ஒருவர் தொடர்ந்து பகவான் சொல்லுங்க மாதாஜி. அள்ளித்தரும். ஓகே படிங்க. அள்ளித்தரும் மன்னிக்கணும். ஒருவர் தொடர்ந்து பகவானின் லீலைகள் அடங்கிய ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டால், வாழ்வில் இறுதியில் கேட்டால் அவர் பகவானின் அழிவற்ற
உன்னதமான இருப்பிடத்திற்கு கொண்டு செல்லப்படுவார். இவ்வாறு கேட்பவர்கள் இறுதியிலும் ஜட உலகில் வாழும் கால வரையிலும் இரு விதமான நன்மை அடைகிறார்கள். அதுவே பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் உயர்ந்த சிறப்பான முடிவாகும். பக்தி தொண்டின் தொடக்கம் என்னவென்றால் சிறிது நேரம் செலவிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தை சரியான மூலத்திலிருந்து கேட்பதால். பகவான் சைத்தன்ய மகாபிரபுவும் பக்தி தொண்டின் 5 வகைகளை பரிந்துரைத்துள்ளார். அவை முறையே பகவானின் பக்தர்களுக்கு சேவை புரிதல், ஹரே கிருஷ்ணா எனும் மந்திரத்தை உச்சரித்தல், ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டல், பகவானை வழிபடுதல், புனித தலத்தில் வசித்தல் ஆகியவையாகும். இந்த 5 செயல்களை செய்வதன் மூலம் ஒருவன் ஜட உலக வாழ்வில் துயர நிலையில் இருந்து விடுபட முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது காண்டம் 19ஆம் அத்தியாயமாகிய அசுரனாகிய இரண்யாட்சனை கொல்லுதல் என்பதன் பக்தி வேதாந்த பொருளரை இத்துடன் முடிகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரி ஓம் தத் சத். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இரண்யாட்சனை பகவான் வதம் பண்ணிட்டார். இந்த பூமியை திரும்ப அதனுடைய இடத்துல வச்சுட்டார். அது மூலமா நாம என்ன பண்ண முடியுது? பூமியுடைய அந்த சரியான இடத்துல வச்சதுனால நாம இன்னைக்கு இந்த பூமியில இருந்து பகவானுடைய இந்த லீலைகளை கேட்க முடியுது, ஜபம் பண்ண முடியுது, பகவானுடைய சேவையில ஈடுபட முடியுது. சோ இந்த பொருளுடைய பிரபாதம் எவ்வளவு அழகா கொடுக்குறாரு பாருங்க. நீங்க தவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்க பெரிய யாகம் எல்லாம் பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஸ்ரத்தையோட கேட்டிருந்தா போதும். அதுவும் சரியான மூலத்துல இருந்து நீங்க கேட்டிருந்தா போதும். ஒரு கேட்கறது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தினாலேயே நீங்க பகவானையே அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்றேன். சோ இந்த அருமையான வாய்ப்பு நமக்கு பிரபுபாதர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. சோ நம்ம துறவரம் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாம் இமாலய மலையில போய் நம்ம எல்லாம் தவம் பண்ணணும் அப்படின்னா நடக்கிற கதையா? நடக்குமா? அதெல்லாம் நம்ம குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எல்லாம் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் முடியவே முடியாது. கலியுகத்துல யாராலையும் முடியாது. சோ அதனால கலியுக மக்களுக்காகவே பகவான் சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சு பாகவதம் அவருக்கு ரொம்ப பிரியமானது. மகாபிரபுக்கு பாகவதம் ரொம்ப பிரியமானது. எதை கேட்பார் பாகவதத்துல? மகாபிரபு தொடர்ந்து எதை கேட்பார் அப்படின்னா, பகவானுடைய அந்த ராசலீலையை கேட்பாரா அப்படின்னா கிடையாது. எதை கேட்பார்? துருவ சரித்தம், பிரகலாத சரித்தம், இதத்தான் கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த துருவ சரித்தமும் பிரகலாத சரித்தமும் கதாதர் பண்டிட் படிச்சு 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 அவருடைய கண்ணுல இருந்து அப்படியே தண்ணியா கொட்டுமா, தார தாரையா தண்ணி வருமா அந்த ஆனந்தத்துல. அப்ப அந்த ஓலைச்சுவடுகள் எல்லாம் அந்த தண்ணியில நனைஞ்சு போயிருக்குமா அப்படியே. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, திரும்ப 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 துருவ சரித்தமும் பிரகலாதனுடைய சரித்தமும் கேட்டுக்கிட்டே இருப்பார் மகாபிரபு. யார் படிக்கணும்? கதாதர் பண்டிட் படிக்கணும். ஏன்னா அவர் என்ன மாதிரி எல்லாம் ஸ்லோகம் படிக்க மாட்டார். அவர் ரொம்ப அற்புதமான டியூன்ல அவர் இந்த ஸ்லோகங்களை படிக்கிற அந்த அழகே அழகு. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு மீட்டர் இருக்கு. அந்த மீட்டர்ல அவர் படிச்சு ரொம்ப அற்புதமா படிப்பார். அதை கேட்டு கேட்டு மகாபிரபுக்கு அப்படியே ஆனந்தத்துல அப்படியே தண்ணி வருமா, கண்ணுல அப்படியே தண்ணியா கொட்டுமா. டோட்டோ கோபிநாத் கோவில்ல நம்ம மேல பார்க்கலாம், அந்த சித்திரங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அதுல நம்ம பார்க்கலாம். இந்த சித்திரங்கள்ல இதெல்லாம் இருக்கும். அப்படியே அந்த ஓலைச்சுவடுகள் எல்லாம் என்ன ஆயிருக்கும், தண்ணியில அப்படியே அவருடைய கண்ணீர் பட்டு அதெல்லாம் நனைஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி மகாபிரபு துருவ சரித்திரத்தையும் பிரகலாத சரித்திரத்தையும் கேட்டிருக்காரு. அப்போ இந்த சகஜிய மனோநிலையை அவர் எங்கேயுமே வெளிப்படுத்தல. நேர போய் நான் ராச பஞ்சாத்தியத்தை நான் கேட்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. சோ ரொம்ப அற்புதமா நம்ம இரண்யாட்சனுடைய வதத்தை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் சௌனகாதி ரிஷிகள் கொடுத்திருக்கிற அந்த பலஸ்ருதி அதையும் நம்ம நமஸ்காரம் பண்ணி ஏத்துப்போம். நமக்கு இதை கேட்டதுனால பகவானுடைய பக்தி அதிகரிக்கணும், பகவானுடைய நாமத்தை நம்ம சரியா சொல்லணும், பக்தர்களுக்கு சேவை செய்யணும். 5 முக்கியமான அங்கங்கள், பக்தியினுடைய 5 முக்கியமான அங்கங்களை பிரபுபாதர் இங்க கொடுத்திருக்காரு. பக்தி ரசாமிர்த சிந்துல 64 விதமான விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. பக்தர்களுக்கு உண்டான 64 விதமான விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 64 விதிமுறைகள்ல 5 கடைசியில ரொம்ப முக்கியமானது. கன்க்ளூசிவா என்ன பண்ணிருக்காரு, இந்த 5 ரொம்ப முக்கியமானது. என்ன 5 முக்கியம் அப்படின்னா, முதல்ல பகவானுடைய நாமத்தை சொல்றது, பகவானுடைய நாமஸ்மரணம். அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு சேவை செய்வது. அடுத்தது என்ன, மதுராவாஸ், அதாவது புனித ஸ்தலங்கள்ல வசிக்கிறது. உடனே நமக்கு சந்தேகம் வரலாம், நீங்க பரவாயில்ல மாயப்பூர்ல உட்கார்ந்துருக்கீங்க, நாங்க சென்னையில இருக்கோம், அங்க இருக்கோம், இங்க இருக்கோம், நாங்க எங்க புனித ஸ்தலத்துல இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரலாம். எங்க துளசி மகாராணி இருக்காங்களோ, எங்க பகவானுடைய படம் வச்சு நம்ம பூஜை பண்றோமோ அந்த இடம் என்னதான், விருந்தாவனம், மாயப்பூர் தான். பஞ்சதத்துவம் எங்க இருந்தாலும் அது மாயப்பூர் தான். பஞ்சதத்துவம் இருக்கிற இடமெல்லாம் என்னது, நவதீபம் தான், மாயப்பூர் தான்.
அதனால நம்ம வீட்டையே நம்ம எப்படி மாத்திடலாம், புனித ஸ்தலமா நம்ம வந்து மாத்திக்கணும். சோ நம்ம புனித ஸ்தலத்துல வசிக்கிறோம், அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். புனித ஸ்தலத்துல வசிக்கிறோம் அப்படின்னா புனித ஸ்தலத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கணும், என்ன மாதிரி பண்ணக்கூடாது. அடுத்தது பாகவத சிரவணம். டெய்லி நித்தியம் பாகவத சேவையா, நித்தியமா பாகவத சிரவணத்தை நாம பண்ணணும். சோ அதுக்கப்புறம் விக்கிரக வழிபாடு. இந்த 5 அங்கங்கள், பக்தியினுடைய இந்த 5 அங்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகத்தை வழிபடணும். நமக்கு ஸ்ரீ விக்கிரகம் இல்லையா, பகவானுடைய நம்ம படத்தை வச்சு வழிபட்டாலும் சரி, அதுவும் விக்கிரக வழிபாட்டுக்கு சமமானது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னி வரைக்கும் எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் கிடையாது. இன்னி வரைக்கும் நாங்க 20 வருஷமா கிருஷ்ண பக்தியில இருக்கோம், எங்க கிட்ட விக்கிரகங்கள் கிடையாது. ஏன் எங்களுக்கு அனுமதி கிடையாது. நாங்க கும்பகோணத்துல இருந்த போது ரோபாடைய ரூல் என்ன அப்படின்னா, கோவில் இருக்குன்னா கோவிலுடைய 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்க விக்கிரகங்களை வழிபட தேவை கிடையாது. ஏன் வீட்டுல டேட்டி வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவோம், வீட்டு டேட்டிஸ்க்கே நம்ம அலங்காரம் பண்றது, அது பண்றது இது பண்றது, நம்ம கவனம் எல்லாம் அதுல இருக்கும். கோவில்ல சேவை பண்றதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. சோ அதனால கோவில்ல இருக்கிற விக்கிரகங்கள் தான் நம்முடைய விக்கிரகங்கள். கௌர்ணித்தாய் தான் நம்முடைய விக்கிரகம். எங்க கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா சின்ன கௌர்ணித்தாய் இருப்பாங்க, அவங்கதான் நம்மளுடைய விக்கிரகங்கள். சோ அதனால நாங்க தனியா விக்கிரகம் வச்சுக்கல. அப்போ மாயப்பூர் வந்து இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு எந்த விக்கிரகம் ராதாகிருஷ்ணன் வாங்கி வச்சுக்கலாம், கௌர்ணித்தாய் வாங்கி வச்சுக்கலாம், ஜெகநாத பலதேவ சுபத்ர மகாராணி வாங்கி வச்சு, யார் எங்களை கேட்க போறா, யாருமே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா கோவில் சேவை என்ன ஆயிடும், தடைப்பட்டு போயிடும். அதனால இன்னி வரைக்கும் எங்கள்கிட்ட விக்கிரகங்கள் கிடையாது. நாங்க படத்தை வச்சுதான் என்ன பண்றோம், பூஜை பண்றோம். முக்கியமா குரு மகாராஜருடைய அந்த பாதங்கள், அதை வச்சு நாங்க பூஜை பண்றோம். அதுதான் எங்களுக்கு போதும். குரு மகாராஜருடைய பாத சின்னங்களே எங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி அந்த பாதங்களை நாங்க வந்து நமஸ்காரம் பண்றோம். ஒரு நிமிஷம், அடுத்த சாப்டருக்கு போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. சோ இதுவும் இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு. என்ன, பூரிக்கு போனா ஜெகநாதர் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது, மாயப்பூர் தான் கௌர்ணித்தாய் வாங்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் அனுமதி கிடையாது. சென்னையில இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பானு மகாராஜ் அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கி விக்கிரக வழிபாடு பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த விக்கிரகங்களை சரியா பாத்துப்பாங்களா, விக்கிரகங்களுக்கு எந்த விதமான அபராதமும் இல்லாம சேவை செய்ய முடியுமா, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் விக்கிரகங்களை வச்சுக்கணும். விக்கிரகங்களை வாங்கி வச்சுக்கிறது அவ்வளோ வாங்கிடலாம், காசு கொடுத்து வாங்கிடலாம். ஆனா அவங்கள அபராதம் இல்லாம என்ன பண்ணணும், சேவை பண்ணணும். அதுக்கு பெஸ்ட் என்னது, பஞ்சதத்துவா படம், அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணனுடைய படம் இருந்தா நமக்கு போதுமானது. அதுக்கு அபராதம் எல்லாம் ரொம்ப கிடையாது. அழகா தொடச்சு டெய்லி வந்து பூ வச்சு நம்ம சாயந்தரம் நைட்டு வந்து பூவை எடுத்துட்டா போதுமானது. அவங்கள வந்து மானசீகமா அவங்களுக்கு வந்து ஓய்வு கொடுத்து நம்ம வந்து ராத்திரி அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கும் போது மானசீகமா பிரார்த்தனை பண்ணிக்கணும். நீங்க வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி பண்ணா போதுமானது. விக்கிரகங்களை வச்சு வழிபடணும் அப்படின்னாக்க அதனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்ட். அதனுடைய விதிமுறைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சரியா வந்து கடைபிடிக்கணும். அபராதம் பண்ணக்கூடாது, பகவானுக்கு அபராதம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், படத்தை வச்சே நம்ம வந்து ஒஷி பண்ணலாம். அதே பலன் பகவான் கொடுப்பார். விக்கிரகத்தை வச்சு என்ன வழிபடுறோமோ அதே பலனை பகவான் கொடுப்பார். சில பொருளுரைகளை பிரபா சொல்றார், கிரகஸ்தர்கள் கண்டிப்பா விக்கிரக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்றார். ஆனா நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னாக்க கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கோவில் விக்கிரகங்களை தான் அவங்களுடைய விக்கிரகங்களா நினைக்கணும். அந்த விக்கிரகங்கள் தான் நம்முடைய சொந்த விக்கிரகங்கள், அந்த விக்கிரகங்களுக்கு சேவை செய்யறதுதான் நம்மளுடைய சேவை அப்படின்னு நினைக்கணும். வீட்டுல விக்கிரகங்களை வச்சு வழிபடணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல தவறு கிடையாது. ஆனா அதே சமயத்துல அபராதம் இல்லாம நம்மளால முடியுமா அப்படிங்கறதையும் யோசிச்சு பார்க்கணும். பிராமண தீட்சை வாங்கியிருக்கணும். அப்படி வாங்காம நம்ம என்ன பண்ண முடியாது, விக்கிரக வழிபாடு பண்ண முடியாது. அடுத்த அத்தியாயம், மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் இடையே உரையாடல். சோ திரும்ப நமக்கு வந்து மைத்ரேயரும் விதுரரும் உரையாட போறாங்க. திரும்ப பிரம்மாவோட படைப்பு பல விதங்கள்ல ஆரம்பிக்க போகுது. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பதம் 1. சௌனக உவாச்ச மஹீம் பிரதிஷ்டா மத்யஸ்ய சௌனதே ஸ்வயம்புவோ மனுஹு தாந்த்யன் பிரதிஷ்டத்வாராணி மார்கயா பிரஜத்மனாம். ஸ்ரீ சௌனகர் விசாரித்தார், ஓ சூத்த கோஸ்வாமியே, பூமி மீண்டும் கோளப்பாதையில் பொருத்தப்பட்ட பின்னர் ஸ்வயம்புவ மனு பின்னால் பிறப்பு எடுக்க இருப்பவர்களுக்கு விடுதலைக்கான வழிகாட்ட என்ன செய்தார்? ஏன்னா அவர் பிரஜாபதி இல்லையா, ஸ்வயம்புவ மனு பிரஜாபதி, அவர் தான் எல்லாருக்கும் வழி காட்டணும். அதனால அவர் என்ன பண்ணார், ஓகே பூமியை அது வச்சாச்சு, அவர் அங்க போயிடுவார், அதுக்கப்புறம் பிரஜைகளை உற்பத்தி பண்ணுவார். அப்படி பண்ணி அவர் அங்க வந்து மத்தவங்க விடுதலைக்காக அவர் என்ன பண்ணார்? முக்கியமான ஒரு கேள்வி.
ஏன்னா பிரஜைகளை உற்பத்தி பண்றது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்க என்ன பண்ணணும், பகவானுடைய பாதங்கள்ல கொண்டு போய் சேர்க்கணும். அதானே ரொம்ப முக்கியமான விஷயம். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்வயம்புவ மனுவின் காலத்தில் பகவானின் முதல் அவதாரமாகிய காட்டுப்பன்றியின் தோற்றம் நிகழ்ந்தது. அப்படி இருக்க நிகழ்காலம் வைவஸ்வத மனுவின் காலத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு மனுவின் காலமும் 4 ஆயுள்கள் சுற்ற 72 முறை வருவது. ஒரு ஆயுளின் சுற்று 4,32,000 சூரிய வருடங்களுக்கு சமமானது. இவ்வாறு 4,32,000 என்று 72 சூரிய வருடங்கள் ஒரு மனுவின் ஆட்சியாகும். ஒவ்வொரு மனுவின் காலத்திலும் பல வழிகளிலும் பல மாற்றங்கள் உள்ளன. பிரம்மாவிற்குரிய ஒரு நாளில் 14 மனுக்கள் உள்ளனர். ஜட உலகில் ஜடப்பொருளை அனுபவிக்க வரும் கட்டுப்பட்ட ஆன்மாக்களுக்கு வீடு பேற்றிற்கான வேத நூல் சார்ந்த விதிமுறைகளை படைக்கிறார் மனு என்பது இங்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. எந்த ஆத்மா இந்த ஜட உலகை அனுபவிக்க விரும்புகிறதோ அதற்கு இன்பத்திற்கான முழு வசதிகளும் கொடுக்கப்படுகிறது. அதே சமயத்தில் ஆன்மாவிற்கு வீடு பேற்றிற்கான வழி காட்டப்படுகிறது. பகவான் மிகவும் கருணை வாய்ந்தவர். சௌனக ரிஷி அதனால் சூத கோஸ்வாமியிடமிருந்து விசாரித்தார். பூமியை அதன் கோளப்பாதையில் மீண்டும் பொருத்திய பின் ஸ்வயம்புவ மனு என்ன செய்தார்? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுக்கப்புறம் இந்த 3rd கேண்டோ, 4th கேண்டோ, 5th கேண்டோல எல்லாம் நிறைய எழுத்து பிழைகள் நிறைய இருக்கும், அச்சு பிழைகள் நிறைய இருக்கும், பேரெல்லாம் மாறி மாறி இருக்கும், சில சமயங்கள்ல பிலாசபிக்கல் டீவியேஷனும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஜாகிரதையா வந்து கரெக்ட் பண்ணிட்டு படிக்கணும். அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா பக்தர்கள் யாரும் இல்லை, அதெல்லாம் சரி பண்ணி நமக்கு வந்து இதெல்லாம் உருவாக்கி கொடுக்கறதுக்கு பக்தர்கள் இல்லை. ஏதோ டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க, அதை வச்சுதான் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். அதனால இப்ப வந்து ஸ்ரீ கிரிதாரி பிரபு வந்து திரும்ப ஆரம்பத்துல இருந்து 1st கேண்டோல இருந்து டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமே அதை வந்து அவங்க கொண்டு வந்து எவ்வளவு பெரிய வேலை இல்லையா, இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி நம்ம கையில கொடுக்கணுங்கிறது ரொம்ப பெரிய வேலை. அதுக்கான முயற்சிகள்ல பக்தர்கள் இறங்கி இருக்காங்க. அதனால பொறுமையோட நம்ம வந்து இந்த எழுத்து பிழைகள், இந்த வார்த்தைகள் விட்டுருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் கவனமா, ஏன்னா அடுத்து தேவகூத்தி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எழுத்து பிழைகள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா படிக்கணும். அப்போ பிரம்மாவோட ஆயுள் நமக்கு தெரியும், 1000 சதுர்யுகம் அவருடைய ஒரு பகல் அப்படின்னு நமக்கு தெரியும். சோ பிரம்மாவோட ஒரு பகல்ல 14 மனுக்கள் வர்றாங்க. பிரம்மாவோட ஒரு பகல்ல 14 மனுக்கள். சோ எங்க டீச்சர் ஒரு கால்குலேஷன் பண்ணி சொன்னார், 45 மினிட்ஸ் தான் ஒரு மனுவுடைய ஆட்சி. 45 மினிட்ஸுக்குள்ள அவர் என்ன பண்ணணும், மனுவோட அந்த 72 சதுர்யுகம் முடிஞ்சு போயிடுமா. பிரம்மாவோட 45 நிமிஷத்துல வந்து அவருடைய ஒரு மனுவுடைய ஆட்சி காலம் வந்து முடிஞ்சு போயிடுவான். ஏன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் டிவைட் பண்ணா என்ன ஆகுது, 14 டிவைட் பண்ணா 12 மணி நேரத்தை 3/4 மணி நேரம் ஆகுது இல்லையா. சோ அதனால அவர் வந்து எங்க டீச்சர் வந்து சங்கர்ஷன் கௌரா பிரபு, அவர் வந்து மேத்ஸ்ல எக்ஸ்பர்ட். அதனால அவர் வந்து அவர் காலேஜ் படிக்கும் போது அவர் கணிதவியல் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காரு. அதனால இந்த கால்குலேஷன் எல்லாம் போடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களை வேற போட சொல்லுவார், நான் பண்ணவே மாட்டேன், எனக்கும் மேக்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ அதனால நான் எஸ்கேப் ஆயிடுவேன், அவரே கடைசியில் ஆன்சர் சொல்லிடுவார். ஸோ இந்த மாதிரி 72 சூரிய வருடங்கள். அப்போ 14 மனுக்கள் வர்றாங்க. இதெல்லாம் மனுக்களுடைய சரித்தம் எல்லாம் நமக்கு வந்து 8வது காண்டத்துல ஒரு மனுவுக்கு அப்புறம் யாரு என்ன, அடுத்த மனு யாரு, இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா கொடுக்கப்பட்டிருக்கு. மனுக்களுடைய பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, 14 மனுக்கள் யாரு என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நினைச்சு பாருங்க, பரீட்சித் மகாராஜர் ஒரு வாரத்துல அவருக்கு மரணம் ஏற்பட போகுது. கிருஷ்ணரை பத்தி கேட்கறதா இல்ல மனுக்களுடைய ஆட்சி, மனு எந்த மனு எப்ப வந்தார், என்ன மனு என்ன பண்ணார், இதெல்லாம் அவர் என்ன பண்றார், இன்னும் கேட்கிறார். இன்னும் அந்த மனுவை பத்தி சொல்லுங்க, இந்த மனுவை பத்தி சொல்லுங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க அப்படிலாம் கேட்கிறார். அதுக்கு அப்புறம் தான் 10th கேண்டோவே போறாங்க. ரொம்ப டீட்டெயிலா கேட்கிறாரு. சோ அப்போ மனு சம்மிதை தான் மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய நூல். மனிதன் வந்து எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிறதுக்கான சட்ட புஸ்தகம் எது அப்படின்னா மனு சம்மிதை தான். ஆனா இன்னைக்கு மனு சம்மிதை எல்லாம் கிடையாது இல்லையா. ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு விதமான சட்டங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஆட்சி பண்றாங்க. அதனால மக்களுக்கு முக்தி அடையணும் அப்படிங்கிறதே தெரியறது கிடையாது. பகவானுக்கு பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு யாருக்கும் தெரியறது கிடையாது. சோ பக்தர்கள் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இதை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸ்ரத்தா மகாபாகவதः கிருஷ்ணஸ்யைகாந்திக சுஹ்ருத் யஸ்தத்யா ஜாக்ரஜம் கிருஷ்ணே சாபத்ய மகவானிதி
சௌனக ரிஷி பகவான் கிருஷ்ணரின் சிறந்த பக்தரும் நண்பருமான விதுரரை பற்றி விசாரித்தார். விதுரர் தன் மூத்த அண்ணன் அவன் பிள்ளைகளுடன் சேர்ந்து பகவானின் விருப்பத்திற்கு எதிராக தந்திரங்கள் செய்ததால் அவருடைய உறவை விட்டுவிட்டார். சோ திரும்ப பழைய கதைக்கு போறோம். விதுரர் திருதராஷனுக்கு புத்தி சொல்லி பார்த்தார், துரியோதனுக்கு புத்தி சொல்லி பார்த்தார். அவங்க எல்லாம் யாரும் கேட்கல. அதனால அவர் அரண்மனையை விட்டு கிளம்பி வந்துட்டார் அப்படின்னு பாக்குறோம். ஹேமமாலினி மாதாஜி பொருளுரை படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சௌனக ரிஷி ஸ்ரீல பிரபுபாதிக்கு இங்க குறிக்கப்படும் நிகழ்ச்சி என்னவென்றால், விதுரர் தன் மூத்த அண்ணனாகிய திருதராஷ்டிரனின் பாதுகாப்பிலிருந்து நீங்கி எல்லா புனித இடங்களுக்கும் பயணம் செய்து ஹரித்வாரில் மைத்ரேயரை சந்தித்தார். சௌனக ரிஷி இங்கு மைத்ரேய ரிஷிக்கும் விதுரருக்கும் இடையே நடந்த உரையாடல் பற்றி விசாரித்தார். விதுரரின் தகுதி என்னவென்றால், அவர் பகவானுக்கு நண்பர் மட்டும் அல்ல, ஒரு சிறந்த பக்தரும் ஆவார். கிருஷ்ணர் பெரியப்பா சிற்றப்பா பிள்ளைகளுக்கு இடையில் போர் ஏற்படாமல் தடுத்து தம் பெண்ணத்தை குறைக்க முயற்சித்த போது அவர்கள் அவரது அறிவுரையை நிராகரித்தார்கள். அதனால் சத்தா அல்லது விதுரர் அதிருப்தி அடைந்து அரண்மனையை விட்டு நீங்கினார். எந்த இடத்தில் கிருஷ்ணன் மதிக்கப்படவில்லையோ அந்த இடம் மனிதர் வாழ தகுதியற்றதாகி விடுகிறது என்பதை இச்சான்றின் மூலம் பக்தராகிய விதுரர் காட்டினார். ஒரு பக்தர் தன் சொந்த விருப்பங்களை பொறுத்தவரை சகிப்பு தன்மையுடையவராக இருக்கலாம். ஆனால் பகவானின் பக்தர்களிடமோ தவறான நடத்தையுள்ளவர்களிடம் சகிப்புத்தன்மை கூடாது. இங்கு பகவான் எனும் வார்த்தை மிகவும் குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணரின் அறிவுரைகளை மதிக்காமல் பாவப்பட்டவர்களாக இருந்தால் கௌரவர்கள் ஆகிய திருதராஷ்டிரனின் பிள்ளைகளை போலில் தோற்றார்கள் என்பதை இது குறிக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. முக்கியமான விஷயம், பகவான் எங்க மதிக்கப்படலையோ அந்த இடம் மனிதர்கள் வாழ தகுதியற்றது. அப்ப இந்த உலகமே என்னதுதான்? மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம் தான். யார் பகவானை மதிக்கிறாங்க இல்லையா? சோ அதனால நாம அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம அந்த மாதிரி இல்லாம ஆச்சாரியருடைய அறிவுரைப்படி, சில பிரபுபாதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறபடி பகவானுடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்? கிரமமா சொல்லணும். நமக்கு வேற வழியில பகவானை அக்சஸ் பண்ண முடியாது. நமக்கு வேற மாதிரி பகவானை நம்மளால அடைய முடியாது. நம்ம பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகத்தையோ இல்லைன்னா பகவானுடைய ஸ்மரணமோ அதெல்லாம் நமக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நாமம் ரொம்ப சுலபம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எந்த நிலையில இருந்தாலும் சரி, நம்ம நடுராத்திரி ஏதாவது கனவு கண்டு முழிச்சாலும் சரி, இல்ல நமக்கு ஏதாவது ஒரு பயமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி, எந்த நிலையில நம்ம இருந்தாலும் சரி, உடனடியா நம்ம என்ன பண்ண முடியும்? நாமத்தை சொல்ல முடியும். அந்த மூலமா நம்ம பகவான அவரோட தொடர்பு நமக்கு சுலபமா கிடைக்கும். ஓகே, நாம இன்னைக்கு இதோட நிறுத்திக்குவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? பிரபு, நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களா பிரபு? சொல்றேன். ஓகே. ஆக்சுவலி மாதாஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் இந்த யாத்ராக்கு பூரி ஜெகநாத் மாயாபுர் வரலையும் டிசைட் பண்ணியிருந்தோம். சரி, எல்லாம் போகிறோம், ரொம்ப நவதீப் எல்லாம் போகிறோம், ரொம்ப இதுவா இருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு பிரபு பக்கத்துலயே இருக்காரு. அவர் எல்லா யாத்திராக்கும் என்ன கூட வருவாரு. பிரபு, என்னால் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியாது, நான் 4 days இருந்தாதான் முடியும் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, ஏன்னா அவருக்கு நான் எப்போதுமே துணையா இருப்பேன். அவர் எங்க போறது கொஞ்சம் இதெல்லாம் போவாரு, கொஞ்சம் ஏஜ்னாலும் அவர் முடியாது, அவரை கூட்டின்னு போவேன். சரி பரவாயில்ல, நான் இது பண்ணிக்கிறேன், நான் மாயாப்பூர் போல பூரி ஜெகநாத்தோட திரும்பி வந்துடுறேன். அது ஒரு கிருஷ்ணரோட இதுதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா, அந்த டிராவல் திரும்பி வரவங்க 40 பேர் திரும்பி வைத்தாங்க சென்னை வரலையும். அப்ப பிரபு சொன்னாரு, வாலண்டியர்ஸ் எல்லாமே மாயாப்பூர் போயிட்டாங்க, அவங்களுக்கு ஃபுட் எல்லாம் சர்வீஸ் பண்ணணும், நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு பிரபுட்ட சொன்னேன். அதெல்லாம் என்ன, நான் இது பண்ணிக்கிறேன். அது எப்படி இப்படின்னு கேட்டேன். எவ்ரி ஸ்டேஷன் நீங்க ஃபுட்டு அந்தந்த இஸ்கான்ல இருந்து வரும், அதை கம்பார்ட்மெண்ட்ல ஏற்றி அந்தந்த கோச்ல கொண்டு போய் கொடுக்கணும், 30 பேருக்கும் சர்வ் பண்ணணும், படி ஏறி சர்வ் பண்ணணும் அப்படின்னு. அதான் நான் பிரபு பண்றேன் அப்படின்னேன். ஒரு சும்மா சொல்லிட்டேன், இது முடியுமா முடியாது, ஏன்னா 2 minutes தான் அந்த ட்ரெயின் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல. அப்போ நம்ம இறங்கி அந்த ஃபுட்டு சர்வீஸ் அவங்கள்ட்ட வாங்கி கரெக்டா இவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும். ஒரு 3 பிரபு ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம். ஆனா என்ன இறங்குறதுக்கு நான் எடுத்துட்டேன். அதை நான் அனுப்புற ஆப்ல வேர் இஸ் மை ட்ரெயின் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ சொல்ல அவங்க அங்கேருந்து கால் பண்ணாங்க, இங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த இது இறங்கி ஃபுட்டை இது பண்ணி இதுல ட்ரெயின்ல ஏற்றி எங்க B1 B2 B3 B3 A1 வரலையும் அந்த இது பண்ணேன். அதை 4 பேரோட சேர்ந்து தான் பண்ணினேன்.
அந்த ஃபுட்டு அந்த கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு அந்த பிரசாதத்தை நீங்கள் சொன்னீங்களே பிரசாதம் கொடுக்கறதுக்காக பகவான் என்னை வந்து இது பண்ணியிருக்காரு. என்னை ஃபர்தராக அங்கே மாயப்பூர் போல அது போனாலும் போய்க்கலாம், இது வந்து நல்ல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பர்வீஸ் பண்ணேன். அதில் ஒரு மாதாக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு, லோ சுகர் ஆகிட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ட்ரெயின் வேகமாக போயிட்டு நம்ம போய் கொடுக்கணும். நான் ஃபோனை அட்டன் பண்ணல கரெக்டாக. ஆனால் போயிட்டேன். நல்ல வேளை பிரபு எனக்கு சுகர் ட்ராப்பாக தெரிஞ்சது கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. சரி இதெல்லாம் வந்து அவரோட ஏற்பாடு தான் போல் இருக்கு. நம்ம அதனால தான் மாயாப்பூர் வரையும் போகல. ஆனால் ரொம்ப மாயாப்பூர் போகணும்னு இருந்தது. இப்படி இருக்கு, இது உதவி செய்யணுங்கிறது தான் கிருஷ்ணர் வந்து இது பண்ணியிருக்காரு பகவான் அப்படின்ட்டு நல்லபடியாக சர்வீஸ் பண்ணி, ஆமா நல்லபடியாக சர்வீஸ் பண்ணி எல்லாப்படி இது பண்ணிட்டேன். அதுக்குதான் உங்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷம். நானும் அந்த பூரி இது வரைக்கும் போயிருந்தேன் மாதாஜி. இப்ப பிரபு எல்லாம் நல்லா சர்வீஸ் பண்ணிருந்தாங்க ட்ரெயின்ல. சேவை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து யாத்திரா போறதே எதுக்காகன்னா வைஷ்ணவ சேவை பண்றதுக்கு தான் போகணும். வைஷ்ணவர்களுக்கு பல விதத்துல நம்மளால அப்ப என்ன பண்ண முடியும், சேவை பண்ண முடியும். ரொம்ப அருமை பிரபு. தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ ஃபார் யர் ஷேரிங். வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருக்கா இன்னைக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி, இன்னைக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. என்னோட பேரன் பர்த்டே இருந்தது சாட்டர்டே. பட் அன்னைக்கு எந்த சேவையும் பண்ண முடியல. இன்னைக்கு கொடுத்தாங்க எங்கள் சென்டரில், காவேரிப்பட்டினத்தில் சின்ன இஸ்கான் சென்டருக்கு. அங்கே ஒரு 40 பேருக்கு வடை பாயசம் சாதம் எல்லாம் செஞ்சு போட்டோம் மாதாஜி. பாகவதம் படித்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி நானும் சர்வ் பண்ணேன். அங்கே எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி சாப்பிட்ட இடத்து எல்லாம் வந்தேன் மாதாஜி. ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. சோ சேவை பண்ணத்தான் நமக்கு என்ன இருக்கும், ஆனந்தம் கிடைக்கும். சேவையில தான் ஆனந்தம் இருக்கு. பகவானுடைய லீலைகளை கேட்கிறோம், நாம ஜபம் பண்றோம். ஆனா வைஷ்ணவ சேவை இதுவும் ரொம்ப முக்கியம். வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ண அந்த ஆனந்தத்தை வந்து பகவான் வந்து கொடுக்குறார். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ எல்லாரும் இந்த முயற்சி பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற இஸ்கான் சென்டருக்கு போய் நம்மளால முடிஞ்ச சேவையை நம்ம வந்து பண்ணணும். ஏதோ ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள், வாரத்துல 2 நாள், எப்படியாவது நம்ம போய் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு சேவை பண்ணணும். ஓகே, வேற ஏதாவது இருக்கா? மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு. ஒரு மாதாஜி கேட்டிருந்தாங்க, எனக்கு நீங்க தான் அது கரெக்டா பதில் சொல்லுவீங்க. சோ என்னன்னா, நம்ம ஜபம் செய்யறோம், சோ அதே மகாமந்திரத்தை சொல்றோம். சோ அதுக்கும் மகாபிரபு கொடுத்தாரு ஹரிநாம சங்கீர்த்தனம். சோ அது மட்டும் போதும் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதுக்கு நீங்க ஒரு சூப்பரான ஒரு விளக்கம் கொடுக்கணும். புரியல பிரபு, என்ன கேள்வியே புரியல. கேள்வின்னா, ஜபம் செய்யற மகாமந்திரம் அதுக்கும் ஹரிநாம சைத்தன்ய மகாபிரபு ஹரிநாமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கீர்த்தனையா ஹரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதுக்கும் இதுக்கும் வேறுபாடு கிடையாது. ஆனா அதுக்கும் இதுக்கும் அவங்க வந்து அந்த வேறுபாட கேக்குறாங்க. ஜபத்துக்கும் கீர்த்தனத்துக்குமா? ஆமா, நம்ம ஜபம் செய்யறோம், ஜபமாலையில ஜபம் செய்யறோம் பகவானோட நாமத்தை. ஆனா சைத்தன்ய மகாபிரபு வந்து கீர்த்தனையா சதா ஹரின்னு சொல்றாரு. ஓகே, ஏன் நம்ம அப்படிதான் ஜபம் பண்ணணும்? அதானே கேள்வி. ஆமா ஆமா, கீர்த்தனை மட்டும் பண்ணா போதுமே, ஏன் ஜபம் பண்ணணும்? அதான் கேள்வி இல்லையா? அந்த வேறுபாடு அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறேன். சோ அதான் நான் சொல்றது, அதுக்கு எதுக்கும் வித்தியாசம் இல்ல. ஆனா அது ப்ராப்பரான நம்ம ஒரு பதில சொல்லணும் மாதாஜி, அதுக்குதான். ஹரே கிருஷ்ணா. ஓகே, சோ நீங்க சத்கோஸ்வாமி அஷ்டகத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க, சங்கியா பூர்வக நாமகான நதிபிஹி காலாவசானி கிருதோ நித்ராஹார விஹார காதி விஜிதோ சாத்யந்த தீனோ ஜயோ அப்படின்னு வருது. சங்கியா பூர்வக நாமகான நதிபிஹி அப்படின்னா அவங்க எண்ணிக்கை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லியிருக்காங்க. மகாபிரபு எண்ணிதான் சொல்லியிருக்காரு. அதைத்தான் நாம நாம ஜபமா பண்றோம். ஒரு பாயிண்ட், சரியா? எல்லாருமே நாம ஜபம் பண்ணியிருக்காங்க, எண்ணிக்கையில அவங்க வந்து நாம ஜபம் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து சத்கோஸ்வாமி அஷ்டகத்துல 6வது பேராகிராஃப் எடுத்து பாருங்க, உங்க புக்ல எடுத்து பாருங்க. சங்கியா பூர்வக நாமகான நதிபிஹி அப்படிங்கிற பேராகிராஃப்ல பாருங்க. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில பகவானுடைய நாமத்தை சொல்லியிருக்காங்க. 6 கோஸ்வாமிகளும் சொல்லியிருக்காங்க, மகாபிரபுவும் சொல்றார். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, ஆச்சாரியர்கள் பண்ணியிருக்காங்க, நம்ம பண்றோம். பிரபுபாதர் ஜபம் பண்ணியிருக்காரு, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் வந்து 10 வருஷம் 3 லட்சம் ஞாபகங்கள் ஜபம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் கௌடிய மடத்தையே ஆரம்பிச்சார். சோ இந்த மாதிரி எல்லா ஆச்சாரியர்களும் வந்து நாம ஜபத்தை பண்ணியிருக்காங்க.
நாம சங்கீர்த்தனத்துக்கும் நாம ஜபத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது மற்ற பக்தர்களோட சேர்ந்து நம்ம என்ன பண்றது, பகவானுடைய நாமத்தை பாடி ஆடுறது. எல்லாரோடையும் சேர்ந்து, பக்தர்களோட சேர்ந்து, வைஷ்ணவர்களோட சேர்ந்து பகவானுடைய நாமத்தை சத்தமா பாடுறது. நாம ஜபம் அப்படிங்கிறது எனக்கும் பகவானுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் உள்ள அந்த தனிப்பட்ட உறவு. அந்த நேரம் நம்ம பகவானுக்காக ஒதுக்குறோம். உட்கார்ந்து நாம ஜபம் பண்ற நேரத்தை வேற எந்த காரியமும் பண்ணாம நம்ம கிரமமா நாம ஜபம் பண்ணோம், மாலையை வச்சு ஜபம் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப பிரைவேட், ஒருத்தரோட என்ன சொல்றது, பிரைவேட் இன்டர்வியூ. நம்ம பகவானை நேரடியா நம்ம பேசுறோம் அவரோட. அதுதான் நாம ஜபம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் நாம ஜபம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நாம ஜபம் வந்து எந்த அளவுக்கு கீர்த்தனிய சுதாகரி அப்படின்னா கீர்த்தனத்துல எதுவும் அடங்குது, நாம ஜபமும் அடங்குது. ஓகே ஓகே மாதாஜி. சரி ஓகேவா? சரி சரி மாதாஜி. ஜபம் செய்யறது நம்மளுக்கும் பகவானுக்கும் உள்ள அந்த தனிப்பட்ட உறவு, தனிப்பட்ட ஒரு இது. ஓகே. அத நம்ம என்ன பண்றோம், அந்த உறவை நம்ம வளர்த்துக்கணும். நாம சங்கீர்த்தனத்துல உறவு கிடையாதா அப்படின்னா இருக்கு. ஆனா அது எல்லாரோடையும் சேர்ந்து செய்யறோம். மற்ற பக்தர்களோட சேர்ந்து மற்றவர்களுடைய நன்மைக்காகவும் நம்ம செய்யறோம், நம்மளுடைய நன்மைக்காகவும் செய்யறோம். ஆனா நாம ஜபம் அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்த ஒரு பர்சனல் இன்டர்வியூ. இப்ப நீங்க என்கிட்ட பர்சனலா பேசுறீங்க, நான் உங்கள்கிட்ட பேசுறேன். அந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு ஒவ்வொருத்தருக்கும் பகவானோட இருக்கு. அதுதான் நாம ஜபம். சரியா? ஓகே மாதாஜி. ஓகே, புரிஞ்சுது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சோ வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு. எஸ் மாதாஜி. திருமுறைன்னு ஏதோ இருக்கு 33வது பதத்துல மாதாஜி. மாதாஜி 33வது பதம் லாஸ்ட் பேராகிராஃப்ல திருமுறை பிறந்தவர்கள் இருக்காது. அந்த இடத்துல இது கரெக்ட் வேர்டா என்னன்னு சூத கோஸ்வாமி சவனகரால் தலைமை தாங்கப்பட்ட முனிவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார். அதனால் இந்த மதத்தில் அவர் அவர்களை திவிஜ ருமரைன்னு இருக்காது என்னது? த்விஜ அப்படின்னாக்க, த்விஜ அப்படின்னா இருமுறை. த்விஜ அப்படிங்கிறது 2 தடவை பிறந்தவர்கள். பிராமணர்கள்னா 2 பிறப்பு அடைந்தவர்கள். ஒரு பிறப்புங்கிறது தாய் தந்தையாரால கொடுக்கப்படுது. 2வது பிறப்பு ஆன்மீக குருவினால கொடுக்கப்படுற பிறப்பு. பிராமணர்களுக்கு என்ன உண்டு? பூணூல் உண்டு இல்லையா? சோ அந்த இது போது த்விஜர். த்விஜர்கள் 3 கேட்டகரிக்கும் இருக்காங்க. பிராமணர், சத்திரியர், வைஷ்யர் 3 பேரும் த்விஜர்கள் ஆகலாம். பிராமணர்கள் மட்டும் கிடையாது. ஆனா முக்கியமா பிராமணர்கள் த்விஜர்களா இருக்கணும், 2 பிறப்பு எய்தியவர்கள். அடுத்தது இருமுறைங்கிறது தான் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அவர்களை த்விஜ, இருமுறை பிறந்தவர்கள் என்று அழைத்தார். இருமுறை பிறந்தவர்கள் என்று அழைத்தார். சோ பாகவதத்தை நைமிஷாரண்யத்துல கேட்ட எல்லாருமே பிராமணர்கள். ஆனால் பிராமணரின் தன்மையை பெறுவது மட்டும் எல்லாம் பெற்றதாகி விடாது. இருமுறை பிறப்பது மட்டுமே முழுமையானதில்லை. உண்மையான ஆதாரத்திலிருந்து பகவானின் திருவிளையாடல்களையும் செயல்களையும் தெரிந்து கொள்ளும் பொழுது முழுமை கிடைக்கிறது. ஒரு பிராமணனால மட்டுமே என்ன பண்ண முடியாது, முழு தகுதி வந்துருச்சுன்னு கிடையாது. இருமுறை பிறந்ததுனால மட்டுமே தகுதி கிடையாது. அவங்க என்ன பண்ணணும், பகவானுடைய பக்தர்களாகவும் இருக்கணும், பகவானை பத்தி கேட்கணும், சரியான ஒரு ஆதாரத்துல இருந்து கேட்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, எண்டு கொடுத்துடலாமா? சோ நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன்னு நினைக்காதீங்க. பிரபுபாதர் என்ன சொல்றாரோ அத பதிலுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதைத்தான் நான் சொல்றேன். தயவு செய்து யாரும் வருத்தப்பட்டுக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா நம்ம இந்த பாகவதத்தை கண்டினியூ பண்ணுவோம். இல்ல அப்படின்னாக்க கஷ்டமா இருக்கும். எனக்கும் திரும்ப திரும்ப சொல்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இது என்னுடைய கடமை. சரியான வழி நடத்தல் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆயிடுவோம், டிவியேட் ஆயிடுவோம். சோ அதனாலதான் நான் அதை திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகேவா? கண்டிப்பா மாதாஜி, இல்லன்னா வேற மாதிரி போயிடும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலா நீங்க கன்னிகான்னு சொல்லிட்டு என்ன படிக்க கூப்பிட்டீங்க மாதாஜி. அப்ப போன் கொஞ்சம் காஃப் பண்ணிட்டு இருந்தேன்னா போன் கீழே விழுந்துருது. அதை எடுத்து நான் ஆன் பண்றதுக்குள்ள சான்ஸ் போய். ஹரே கிருஷ்ணா. ஓகே, நீங்களே சொல்லிட்டீங்க சான்ஸ் போயிடுச்சு அப்படின்னு. பிரம்மசங்கீதை நாளைக்கு சொல்லிக்கலாமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க. எனக்கு பத்தி ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு டைம் இருந்தா சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் கிளாஸ் இல்ல. அப்படியே நாங்க இதாயிடுவோம் மாதாஜி. மாதாஜி அப்படியே சோம்பேறி ஆயிடுவோம் மாதாஜி, விட்டுட்டு போனா. சரி, ஓகே, சொல்லுங்க, பிரம்ம சோம்பேறி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லட்டுமா?
அவங்க மீனா மாதாஜி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே மாதாஜி. எஸ் மாதாஜி. அத்வைதம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபமாத்ம பக்தௌ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பிரஜாமி. Thank you, Mataji. Yes, Jayashree Mataji. Hare Krishna Mataji. Hare Krishna. Advaidamachyudamanadimanantarupam Athyam Purana Purusham Navayavvanam Cha Vedeshu Durlabhamadurlabhamatma Bhaktau Govindamadi Purusham Tamaham Bhajami. Hare Krishna Mataji. Thank you. Thank you Mataji. Hare Radhe. நான் சொல்லிடுறேன் மாதாஜி. எஸ் மாதாஜி. மம்தா மாதாஜி. அத்வைதம் அச்சுதம் அநாதிமனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்மபக்தோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அத்வைதம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் ஆத்யம் பிராண புருஷம் நவயௌவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தௌ கோவிந்தம் ஆதி புருஷம் தம்மகம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அத்வைதமச்சுதமநாதிமனந்தரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச வேதேஷு துர்லபமதுர்லபமாத்ம பக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. விமலா தேவி மாதாஜி சொல்றேன்னாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. விமலா தேவி. ஹரே கிருஷ்ணா நான் சொல்றேன் மாதாஜி. அத்வைதம் அச்சுதம் அநாதிம் ஆனந்த ரூபம் ஆத்யம் புராணம் புருஷம் நவ யவ்வனம் ச வேதேஷு துர்லப ஆத்ம பக்தௌ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ. ஒரு ஆசிட் சரியா? ஓகே மாதாஜி. எஸ் சுந்தரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அத்வைதமச்சுதமநாதிமானந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தௌ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. நன்றி மாதாஜி. எஸ் கார்த்திகா மாதாஜி ரெடியா இருக்கீங்க? சொல்லுங்க. அத்வைதமச்சுதமநாதிமனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச வேதேஷு துர்லபமதுர்லபமாத்ம பக்தௌ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. சோ வேற ஏதாவது சொல்ல இருக்கீங்களா? ஓகே, அடுத்த ஸ்லோகம் போலாமா? பந்தாஸ்து கோட்டி சதவஸ்தர சம்பிரகம்யோ வாயோரதாபி மனசோ முனிபுங்கவானாம் शोभ्यस्ति यत्प्रपतचिम्नि अविचिन्त्य तत्त्वे गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. So இதுக்கு என்ன அர்த்தம்? பந்தாஸ்து கோட்டி சதவஸ்தர சம்பிரகம்யோ அப்படின்னாக்க பகவானுடைய அந்த விரல் நுனி, பகவானுடைய அந்த கால் விரல்ல இருக்கக்கூடிய அந்த நகத்தினுடைய நுனிய கூட என்ன பண்ண முடியாதான், ஒருத்தனால அடைய முடியாதான். I worship Govinda, the primeval Lord. Only the tip of the toe of whose lotus feet is approached by the yogis who aspire after the transcendental and betake themselves to pranayama by drilling the respiration. So அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க என்ன பண்ணணும், பிராணாயாமங்கள்லாம் பண்ணி தவமெல்லாம் பண்ணா கூட பந்தாஸ்து கோடி சதவஸ்தர அத்தனை காலம் ஆகுமா. எதை அடையறதுக்கு? பகவானுடைய கால் விரல் அந்த நகத்தினுடைய நுனிய கூட அவங்களால பார்க்க முடியாதாம். யாரால? யோகிகளாலும் ஞானிகளாலையும். ஆனா பகவான அவங்க அடையணும் அப்படின்னாக்க அத்தனை கோடிக்கணக்கான காலங்கள் ஆகும், thousands of millions of years அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்ற.
பகவான் அடையிறது ஏமா అప్పుడు మాత్రం ప్రైస్ పడింది లేంగే அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கறத சொல்றார். பந்தாஸ்து கோடி சதவஸ்தர சம்பிரகம்யோ வாயோ ரதாபி மனசோ முனிபுங்கவானம். இந்த முனிவர்கள், யோகிகள், ஞானிகள் இவங்கெல்லாம் மனசனுடைய வேகத்துல அவங்க பயணம் செய்தா கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, பகவான் அவ்வளவு சுலபமா அடைய முடியாது. அதுக்கு கோடிக்கணக்கான வருடங்கள் ஆகும், லட்சோப லட்சம் வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்றார். சோ அப்பேற்பட்ட அந்த பரமபுருஷ பகவானான கோவிந்தனை நான் வணங்குறேன். கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு பிரம்மா சொல்றார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த தேர்ட் லைன் ஒரு அப்படியே சொல்லுங்க மாதாஜி, ப்ரொனன்சியேஷன். ஓகே. பந்தாஸ்து கோடி சதவஸ்தர சம்பிரகம்யோ வாயோ ரதாபி மனசோ முனி புங்கவானாம் शोभ्यस्ति यत् प्रपत चिम्नि अविचिन्त्य तत्त्वे गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. Thank you Mataji. Thank you so much. Mataji, third line la prapta dana Mataji. शोभ्यस्ति यत् प्राप्त dana Mataji. शोपि अस्ति यत् प्रपत चिम्नि अविचिन्त्य तत्त्वे. மாதாஜி பிரபத சொல்றேன், பிராப்தா தான் புக்ல போட்டிருக்கு, பிரபுபாதா புக்ல, அதான் கேக்குறேன். ஓகே. ஆனா இந்த இங்கிலீஷ்ல பிரபத அத மாத்திக்கோங்க. ஓகே, பிரபத. ஓகே. சோபி அஸ்தி யத் பிரபத சிம்னி அவிசிந்த்ய தத்வே. நான் அதான் சொன்னேனே, நிறைய எழுத்து பிழைகள், இந்த பிழைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரபத போட்டுக்கணும் இல்லையா மாதாஜி? ஆமா, பிரபத சிம்னி. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஓகே. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय. दो प्रेम. हरे कृष्ण. हरे कृष्ण. थैंक यू माताजी. हरे कृष्ण. थैंक यू माताजी. कृष्ण माताजी. नंरी माताजी. थैंक यू माताजी. प्रणाम படிக்காதவங்க நாளைக்கு படிக்கலாம், யாரும் வரக்கூடாதீங்க, நாளைக்கு படிக்கலாம். Thank you மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Thank you மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. மாதாஜி. हरे कृष्णा. एंड கொடுத்துட்டேன். हरे कृष्ण. हरे कृष्ण. कृष्ण कृष्ण हरे हरे. Thank you, Mother. हरे राम 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 हरे हरे. थैंक यू ऑल. हरे कृष्णा.